ஹalleluya. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்தி வருகிறோம். மறுபடியும் ஒரு நல்ல நாளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. நல்ல ஒரு நாளை எங்களுக்கு ஏற்படுத்தினதுக்காக நன்றி. இம்மட்டும் உதவின நல்ல எபனேஸ்வர். ஹalleluya. உட்கார்ந்திருக்கிற இடத்துல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை ஆராதிங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. என் தேவன் பெரிய காரியத்தை செய்கிறவர், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இன்றைக்கு அந்த ஒரு பெரிய அற்புதத்தை செய்து ஆண்டவர் நம்மளை பராமரித்து அவருடைய சமூகத்தில் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கு நன்றி சொல்லுவோம், எல்லாம் நன்றி சொல்லுவோம். உட்கார்ந்திருக்கிற இடத்துல ஒரு நிமிடம், ஒரே ஒரு நிமிடம், இயேசுப்பா என்னை நடத்தினதுக்காய் நன்றி. கடந்து போன ஒவ்வொரு தினங்களும் என்னை நடத்தி இந்த மாதத்தில் இந்த நாளை நீர் எனக்கு ஏற்படுத்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதி உம்முடைய சமூகத்தில் ஆராதனையோடு துதியோடு ஸ்தோத்திரத்தோடு வருவதற்கு நீர் எனக்கு உதவி செய்ததுக்காய் நன்றி 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 என்று சொல்லுங்க. எல்லாரும் உற்சாக ஆவியோடு கூட, ஒரு மனதோடு கூட, ஹalleluya. நீ இருக்கிற இடத்தை நீ பார்க்கவே கூடாது, நீ தேவ சமூகத்தில் இருக்கிற என்ற ஒரு எண்ணத்தோடு நோக்கத்தோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லு. இந்த ஆராதனைக்கு வந்ததுக்காய் நன்றி, என்னை கொண்டு வந்ததுக்காய் நன்றி, என்னை பலப்படுத்தினதுக்காய் நன்றி, இந்த நாளை எனக்கு ஏற்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பல வகையான சூழ்நிலையே நீர் என்னை பராமரித்து பாதுகாத்து விடுவித்து வெற்றியை தந்து ஜெயத்தோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். ஜெயத்தோடு உம்முடைய சமூகத்தில் நான் வருவதற்கு நீர் தான் எனக்கு கிருபை செய்தீர், அதற்காய் நன்றி. ஹalleluya ஹalleluya. எஸ், நாங்கள் இருக்கிற இடத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்வீராக. சுற்றி சூழ்ந்து உம்முடைய ஆவியானுடைய பிரசன்னம் இறங்கட்டும். எங்களுக்கு ஆராதனைக்கு நீர் உதவி செய்யுங்க. துதிக்கிற நேரத்துக்குள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஜெபிக்கிற நேரத்தில் ஜெப ஆவியினால தாருங்க. வேதத்தை கேட்கும் போது வெளிப்பாடோடு கேட்க எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆரம்பம் முதல் கடைசி வரை கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்கிற இயேசுவே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எஸ், ஒப்பு கொடுப்போம், ஜோமோட. நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல ஆராதனையில் எங்களை ஒன்றாய் கூட்டி சேர்த்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சமீபத்துக்கு தூரத்திலும் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பரிசுத்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆரம்பம் முதல் கடைசி வரை ஆராதனையில் ஆண்டவரை காணப்பட ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. ஆராதனை நேரத்தை நீ ஆசீர்வதித்து தருவீராக. ஒவ்வொரு பகுதிகளும் பயத்தோடும் பக்தியோடும் தேவ ஆவியில் ஆண்டவரே நடத்த தேவன் கிருபை தரு உம்முடைய பரிசுத்த கரத்தில் அடிமை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவர். எதுக்கு பின்னாடி செயல்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பலமான கரம் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி. நீர் இல்லாமல் எங்களால் எதையும் செய்ய முடியாது. ஆனபடி நான் உங்களுடைய பரிசுத்த கரத்தில் முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளை நினைத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த டிடிஏஜி சபையில் ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் அதி சீக்கிரத்தில் வருகிற இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை கொண்டு வருகிறோம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் கூட உற்சாகத்தோடு கூட கரங்களை தட்டி ஒரு சில பாடலை பாடி ஆராதனை செலுத்தி ஆண்டவரை உயர்த்த கடந்து போகிறோம். ஹalleluya. நம்முடைய தேவன் அவர் நேற்றும் என்றும் மாறாத தேவன். அல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒரு போதும் சரித்திரத்திலே காணாதபடி என் தேவன் அவைகளில் இருந்து ஒரு நீக்க போக்கை கொண்டு வந்திருக்கிறார். அப்படினால ஹalleluya. இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். வாருங்கள். எதற்காய் வரணும்? கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண, கர்த்தரை உயர்த்த. ஹalleluya ஹalleluya ஹalleluya. come on. இயேசுவின் நாமத்தினால விடுதலையோடு கூட, எஸ், துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவர் ஆர்ப்பரித்து பாட கடவோம். ஆமென். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜாவாயிருக்கிறார். இன்று கண்ட இறுதியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. ஆமென். இன்று கண்ட இறுதியனை காண்பதில்லை,
இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. சேர்ந்து வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, உன் பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் இடராது. இன்று கண்ட இயற்கையனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட இயற்கையனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. செங்கடல் இழந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். செங்கடல் இழந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். பாடலாமா? எரிகோ தூளாக இடிந்து விடும், கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவார். எரிகோ தூளாக இடிந்து விடும், கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாமல், வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, உன் பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் இடராது. இன்று கண்ட இயற்கையனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட இயற்கையனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமில்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமில்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, உன் பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் இடராது. இன்று கண்ட இயற்கையனை காண்பதில்லை, அன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட இயற்கையனை காண்பதில்லை, அன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. மலைகளை மிதித்து நொறுக்கிடுவார், குன்றுகளை தவிர பொடியாக்குவார். மலைகளை மிதித்து நொறுக்கிடுவார், குன்றுகளை தவிர பொடியாக்குவார். சேனைகளின் கர்த்தர் உன்னோடு இருக்கும் போது மனித சக்தி உன்னை ஒன்றும் செய்யாது. சேனைகளின் கர்த்தர் உன்னோடு இருக்கும் போது மனித சக்தி உன்னை ஒன்றும் செய்யாது. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, பாதம் கல்லில் இடராது, பாதம் கல்லில் இடராது. இன்று கண்ட இயற்கையனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. கர்த்தரே மகாதேவன் என்று சொல்லிட்டு, கர்த்தரே மகாதேவன் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜாவுமாயிருக்கிறார். அந்த மகாராஜாவை துதிப்போம், அந்த மகாராஜாவை ஆராதிப்போம், அந்த மகாராஜாவை உயர்த்தலாம், அந்த மகாராஜா செய்த செயல்களை நினைப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, அந்த மகாராஜா நமக்கு முன்பாக கடந்து வந்திருக்கிறார், அந்த மகாராஜா நமக்கு முன்னாடி வெளிப்படுகிறார், அந்த மகாராஜா மேகத்தின் நடுவில் நமக்காக வெளிப்படுகிறார். அந்த மகாராஜாவை ஆராதிக்கும் போது, அந்த மகாராஜாவை உயர்த்தும் போது, உன்னதமான தேவனாகிய கர்த்தர், ஓ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தராகி நம் மத்தியிலே வாசம் பண்ற பலபவ வஷல ரபல ரபல ரபலதனா உரபஹதல வஷல ரபல வஷங்க ரபல பல புஜல பலதல கதல கதபல பல உட ரபல தலர உரபல ஹதல ரபல வஷல
ரமதல ரம ஜகதல ரமதல ரபல திமாலதல பௌடர ஓ ஷஹதல மம ஷல ரபல ஓ எல்லா தடைகளும் விலகட்டும். இன்று கண்ட இத்தனை இனி ஒருபோது காணாத அளவில் ஆவிக்குரிய மண்டலத்தில் பிள்ளைகளுக்கு தெய்வீக மன்னா போல ஒரு ஆவியானவர் அசைவாடுகிற அனுபவத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க தெய்வீகமான விடுதலையோடு கூட விடுதலையோடு ஆராதிக்க, உரிமையோடு ஆராதிக்க நீ உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. ஓ செங்கடலை கடந்த உடனடியாக மிரியாமும் கூட இருந்த எல்லாரும் தம்புரு எடுத்து கச்சரை பாடி நடனமாடி ஆராதித்தார்கள். ஏன்? கர்த்தர் செய்த நன்மைகள், கர்த்தர் செய்த விடுதலை. எதிரிகளுக்கு முன்பாக எங்களுக்கு பந்தி ஆயத்தப்படுத்தினார். எதிரிகள் மாண்டு போனார்கள். எதிரிகள் இருந்த இடம் அறியாம போனாங்க. தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன் எங்களை ரட்சித்தார் என்ற சந்தோஷம் இஸ்ரவேலுக்குள்ள வந்ததை போல உன்னுடைய கூடாரத்தில் இன்னைக்கு வரணும். அநேகருக்கு இல்லாத ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு வல்லமை, ஒரு மீட்பு ஓ எங்க குடும்பத்துக்கு எங்க ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ எஸ், அந்த விடுதலை எத்தனை இடத்துல கர்த்தர் உன்னை விடுவித்தார். எத்தனை இடத்துல உன்னை அரவணைத்தார். எத்தனை இடத்துல உன்னை மார்போடு சேர்த்து கொண்டார். இஸ்ரவேலை பயப்படாதே என்று சொல்லி எத்தனை இடத்துல உன்னோடு கூட இருந்திருக்கிறார். யாக்கோபே நீ பயப்படாத, யாக்கோபே நீ பயப்படாத. உன்னதமான தேவ நம் அருகில கடந்து வந்திருக்கிறார். கர்த்தரை கம்பீரமாய் பாடி, அவரை எப்படி பாடணுமா? கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோ. நீங்க பாருங்க, எல்லாரும் மட்டும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது பரலோக தேவன் அதுல சந்தோஷப்படுவா. நம்முடைய மகாராஜாவு சந்தோஷப்படுவதற்கு ஒன்றே அவரை துதிப்பது, அவரை கீர்த்தனம் பண்ணுகிறது, அவருக்கு சங்கீதம் பாடுகிறது, அவரை உன்னதமான தேவன் என்று புகழுகிறது. ஓ ஹாலே, அந்த மகாராஜாவினிடத்தில் வரும்போது ஒரு உன்னதமான அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். மகாராஜாவு யாரு? மறுத்துயர் தெழுந்து இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிற வல்லமையான தேவன் மகாராஜாவாய் இருக்கிறார். மற்ற எல்லா மகான்களும் மகாராஜாக்களும் மண்மறந்து போனார்கள். எல்லா ராஜாக்களுக்கும் மேலான ராஜாவாகிய தேவன் இன்றைக்கு நமக்காக மகாராஜாவாயிருக்கிறார். அவரை வாழ்த்துங்கள், அவரை துதியுங்கள், அவரை புகழுங்கள், அவரை நமஸ்கரியுங்கள், அவரை ஸ்தோத்திரத்தோடு கூட அவரை ஆராதனை செய்யுங்கள். ஓ ஹல்லேலூயா. பரிசுத்த, நீ மகா பரிசுத்த, நீ உன்னதமானவர், உமக்கொப்பானவர் ஒருவரும் இல்லையே. ஓ துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவரை ஆர்ப்பரியுங்கள், அவரை ஆர்ப்பரிக்கணும், அவரை கீர்த்தனம் பண்ணணும், அவரை உயர்த்தணும். ஹல்லேலூயா. கர்த்தர் மகாதேவன், நீரே மகாதேவன், கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜாவுமாய் இருக்கிறார். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால்படியிட கடவோம். வாருங்கள். முழங்காற்படியிட வேண்டிய ஒரே ஒரு இடம் உயர்த்தெழுந்த இயேசு, வல்லமை உள்ள இயேசுவை ஆராதிக்கிறோம். ஆராதனைக்குரிய தேவன், ஓ விடுதலையோடு கூட வருகிற தேவன், அற்புத அதிசயங்களை செய்கிற செங்கடல் எப்போது பிரியும்? நீ விசுவாசத்தில் இருக்கும் போது மோசையோடு கர்த்தர் சொன்ன அதே வார்த்தையை கீழ்ப்படியும் போது இதோ செங்கடல் இரண்டா பிரியுது. சும்மா செங்கடல் இரண்டா பிரியல்ல, தேவ மனிதன் கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிற நேரத்தில் செங்கடல்
செங்கடல் இரண்டாய் பிரிகிறது. உன்னுடைய வாழ்க்கை தரங்கள் ஆசீர்வாத பாதத்துக்குள் போக வேண்டுமானால் அடைந்திருக்கிற செங்கடல் இரண்டாய் பிரிய வேண்டும் அல்லவா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது உன்னை அறியாமல் உனக்கு முன்னாடி இருக்கிற தடைகளை கர்த்தர் மாற்றி கொடுக்கிறார். எப்போதும் மோசே தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய சத்தத்தின் படி செயல்பட ஆரம்பிக்கிறானோ செங்கடல் இரண்டாய் பிரிகிறது. அன்பான்றுடைய பிள்ளைகளே, ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்த விரும்புகிற, ஆராதித்து அவரை சந்தோஷப்படுத்த விரும்புகிற தேவ ஜனமே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோ. ஓ ஷமலிரோஹா அபஹல்கி யாஹுஜாதல் ஹல்கி. ஓ அவர் அனுப்பின வார்த்தையில வல்லமை இருக்குது. அவர் சொன்ன வார்த்தையில வல்லமை இருக்குது. வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்காக ஓ ஹல்லேலூயா. இயேசையா, நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை. எப்போ வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நோய்கள் உன்னை நெருங்காது, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. எப்போது? திருவசனத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிற தேவச்சனமே. பரிசுத்த பரிசுத்த தேவ பிரசன்னத்துல, தேவ பிரசன்னம் உட்கார்ந்திருக்கிற இடமெல்லாம் தேவ பிரசன்னம், உட்கார்ந்திருக்கிற இடமெல்லாம் தேவ பிரசன்னம். எஸ், இடதுபுறம் வலதுபுறம் முன்புறம் பின்புறம் எல்லாம் எல்லா இடத்திலும் தேவ பிரசன்னம். ஆவியில நிரம்புங்க, அந்த பிரசன்னத்தை அனுபவித்துக் கொள்ளுங்க, அந்த பிரசன்னம் அனுபவித்துக் கொள்ளுங்க. மிரியாம் கம்பரிட்டு ஆராதிக்கிற நேரத்துல தேவ பிரசன்னம் அங்க இறங்கினது தாங்க முடியல. ஒன்றோடு ஒன்று இணைந்து 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 இஸ்ரவேல் எல்லாரும் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். ஓ glorify name. அந்த மகா பெரிய ரகசியத்தை போல இன்றைக்கு நீ துதிக்க 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 கர்த்தருடைய மகிமை உன் மேல கடந்து வருங்க. உன் கூடார அந்த மகிமையினால நிரம்பணுமா, அந்த ஆவியில நிரம்பணுமா, உன்னதமான தேவனை பார்த்து கர்த்தரை துதித்து பாரு. ஆராதனை முடிந்தாலும் அந்த மேகம், அந்த பிரசன்னம் உங்க வீடுகளில, உங்களுடைய அறைகளில தங்கி கொண்டே இருக்கும். ஆவியானுடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நிமிட நேரங்களும் நீ அனுபவிக்கணும். அவரோடு செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் அது வீணாய் போகாது. கர்த்தரோடு செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் அது வீணாய் போகாது. காரணம் ஏன்? ஒரு மேகம் உனக்கு முன்னாடி போகுது, ஒரு மேகம் உனக்கு பின்னாடி வருது. தேவ தூதர்கள், தேவ சேனைகள் உனக்கு தலைக்கு மேல நிற்கிறாங்க. நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். உன்னதமான தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இரு கரங்களையும் உயர்த்தி உம்மோடு செலவிடு. ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் வீணாய் இதுவரைக்கும் வீணா போச்சுதுன்னு சொன்னா இன்னைக்கு துக்கத்தோடு ஒப்புக்கொடு. இனி என் வாழ்க்கையில, இனி என் வாழ்க்கையில ஒரு நிமிடம் வீணாய் போகலோ. ஷலரபலதலரமா மம மம ஷமன பர 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 துலர பர ரக சந்தர்கரா. ஓ தேவ பிரசன்னோ, என்ன ஆனந்தம்! ஆகாயம் கொண்டு என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே. பவுல் சொல்றாய், மூணாம் வானம் எடுக்கப்பட்டே. ஒவ்வொரு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம்! ஓ தேவ பிரசன்னம், ஒன்று சேர்ந்து என்ன ஆனந்தம்! ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஒவ்வொருவரையும் ஆகாயம் கொண்டு செல்லுதே.
உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேனையா. பூமியிலே மண்ணான நான் உன் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஒவ்வொருவரையும் ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஒவ்வொருவரும் ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. சொல்லலாம் அப்பாவிடத்துல. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா எல்லாரும் சேர்ந்து? என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. விசுவாசத்தோடு சொல்லலாமா? உம்மோடு செலவிடும் ஆமாப்பா ஒவ்வொரு நிமிடமும் என்னுடைய வாழ்க்கையில வீணாக போகாதையா. ஆமாண்டவரே என்னை பலவானாய் மாற்றுதையா. இயேசுவே என் இயேசுவே உம்மாவியார் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடுமையா. என் இயேசுவே உம்மாவியார் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. அர்ப்பணிக்கிறீங்க. உலகத்திலே அர்ப்பணிப்போடு உமக்காக நான் அர்ப்பணிப்போடு உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. ஓ தேவ பிரசன்னம், எல்லாரும் 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 என்ன ஆனந்தம். எழுந்திருக்கிறீங்க அப்படி சொல்லும் அந்த வார்த்தைகள்.
ஆமென். எல்லாரும் எழுந்திருச்சு இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. என்ன ஆனந்தம் ஒவ்வொருவரையும் ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. கரங்களை உயர்த்தி உம்மோடு செலவிடும் எல்லாரும் கடைசியாக ஒவ்வொரு நிமிடம் வரிகளை சொல்லுங்க. கடைசியாக அந்த வரிகளை சொல்லி கர்த்தரை பலவானாய் மாற்றுதையா. உரிமையா சொல்லுங்கப்பா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்ன ஒரு விசை கூட. ஓ தேவ பிரசன்ன ஒவ்வொரு அறைகளில் இறங்கட்டு. என்ன ஆனந்தம் ஒவ்வொரு வீடுகளில் இறங்கட்டு. ஓ தேவ பிரசன்ன ஒவ்வொருடைய வாழ்க்கையில இறங்கட்டு. என்ன ஆனந்தம் ஒவ்வொருடைய எதிர்காலத்திலே வரட்டு. ஆகாயம் கொண்டு செல்லுதே. இதுதான் கர்த்தர். இதுதான் ஒரு ரகசியம், பெரிய ரகசியம். ஆகாயம் கொண்டு ஆமென். அந்த மாதிரி ரூப ரகசியம் போது ஆண்டவருடைய கரத்துல கொடுத்து சொல்லுங்க. இயேசப்பா, உம்முடைய அன்பு எவ்வளவு உயர்ந்தது. எங்களை நினைத்தீரே, உமக்கு நன்றி. எங்களை ஆளுகை செய்தீரே, உமக்கு நன்றி. உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறீரே, உமக்கு நன்றி 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 சொல்லுகிறோம். கர்த்தரே தேவன் என்று சொல்லுங்கள். கர்த்தரே புகழ்ந்து பாடுங்கள். கர்த்தர் ஒருவரே மகாராஜாவாயிருக்கிறார். அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவரை புகழ்ந்து பாடுங்கள். அவரை ஸ்தோத்திரத்தோடு பணிந்து கொள்ளுங்கள். துதியோடு அவரை ஆராதியுங்கள். அவர் நமக்கு செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை அதிகமா. உன்னதமானவரே, உயர்ந்தவரே, மகாபரிசுத்தரே, சேனைகளின் தேவனே, ஐயா, சகல ராஜாக்களும் போற்றக்கூடியவரே, சகலமானவர்களிடம் போற்றக்கூடியவரே, உயர்ந்த தேவனே, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மை நமஸ்கரிக்கிறோம். ரிபுரிகா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்முடைய கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறார். ஆவியானவர் நம்முடைய கூடாரங்களில் இறங்கி வருகிறார். எப்படி அல்லது செங்கல் முடிந்த உடனடியாக மிரியாவும் கூட இருந்த எல்லாரும் கர்த்தரை துதித்தார்களோ, அப்படி குடும்பமாய் துதிக்கிற நேரத்தில் தேவ மகிமை, தேவ பிரசன்னம் நமக்குள்ளே ஆராதனைக்குரியவரே, உன்னத உயர்ந்தவர், சேனைகளின் தகப்பன். அல்லேலூயா. எஸ், ஆராதனை உமக்கு மட்டும், துதி உமக்கு மட்டும். அல்லேலூயா என்று சொல்லி வருகிறோம். அல்லேலூயா என்று சொல்லி உம்மிடத்தில் வருகிறோம். ஸ்தோத்திரத்தோடு வருகிறோம், துதிகளோடு வருகிறோம், பாடலோடு வருகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே, yes, thank you Jesus. தாயானவள் தன் பாலனை மறப்பாளோ? 10 மாத சுமந்த பிள்ளையை மறப்பாளோ? 10 மாதத்தை சுமந்து சென்று எத்தனை எத்தனை இடங்களில் போய் வந்திருக்கலாம். எவ்வளவோ இடத்துல கவனம் கவனம் கவனமாய் வயிற்றுல கைய வைத்து, ஐயோ என் பிள்ளைக்கு ஒண்ணு நடக்க கூடாது, என் வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கு இது சம்பவிக்க கூடாது என்று எத்தனை எத்தனை நேரம் தடுத்து தடுத்து, ஓ ஹல்லேலூயா, எங்கேயுமே தட்டக்கூடாது, எங்கேயுமே இடிக்க கூடாது என்று அந்த கையை தன்னுடைய வயிற்றுல வச்சு 10 மாத காலம் சுமந்தார். அந்த 10 மாதம் சுமந்த தாய் மறப்பாளோ?
சொல்லுகிறார், அவள் மறந்தாலும் நான் உன்னை மறவே. அந்த தாய் 10 மாதத்துல வயிற்றுல வச்சிருந்தா உண்மை. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்நாள் வரையிலும் அவருடைய உள்ளங்கையில உன்னை வைத்திருக்கிறா. அவருடைய உள்ளங்கையில உன்னை வைத்ததினால்தான் எந்த நாசாமோசத்துக்கு அகப்படாத, எந்த சத்ருவான வலைக்கு விழாதபடி, எந்த தீங்கு ஆபத்து விபத்து உன்னை அணுகாதபடி. மம ஷபலபலபல ஹதலனக ஜல ருபஜகதர சத்தர் கராதலபவுட அந்த ஒரே ஒருவர் ஆராதனைக்குரியவர், அந்த இயேசு ஒருவரே. அவர் தன்னுடைய கரங்களில் உன்னை வைத்ததினாலதான் எந்த சமோசங்களோ, எந்த சேதங்களோ, எந்த ஆபத்து விபத்துகளும் வராதபடி இன்னைக்கு நீ பத்திரமாயிருக்கிறது. தாயானவள் தன் பிள்ளையை வயிற்றில் வைக்கும் போது எங்கேயுமே எந்த ஒரு ஆபத்து விபத்து வராத இருப்பதற்கு தனக்கு ஏற்பட்ட கூட பரவாயில்லை, வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கு எதுவுமே காயம் வரக்கூடாது என்றதே நோக்கமாயிருந்ததை போல இயேசு இரவு பகல் இல்லாம உன் மேல நோக்கமாயிருக்கிறார். எஸ், அந்த இயேசு உன் மேல நோக்கமா இருக்கிறார். அது தாயானவள் எப்படி 10 மாசம் ஒரு நோக்கமா இருந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும் என்று விரும்பினாலோ, அதுக்கு மேன்மையாக இயேசு உன்னை பராமரித்து அவர் இருக்கிற இடத்துல உன்னை கொண்டு சேர்ப்பதற்காக பிரயாசப்படுகிறார். அவர் பிரயாசப்படுகிறார். அது மட்டுமில்லை, பிதாவினுடைய வலது வருஷத்தில் உட்கார்ந்திருந்து உனக்காக பரிந்து பேசுகிறார். Thank you, Jesus. உன்னை காண்கிற ஒரு கண் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது கருவிலே நான் உன்னை கண்டேன் என்று சொன்னார் அல்லவா? கருவில உன்னை கண்டேன், வயிற்றில உன்னை கண்டேன், உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உன்னை கண்டேன் என்று சொன்ன கர்த்தர் உன்னை காண்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? எத்தனை பேர் நம்புறீங்க? எஸ், இயேசு என்னை கண்டதினால நான் ஜீவனோட இருக்கிறேன். இயேசு என்னை கண்டதினால இந்த தேவனை நான் சேவிக்கிறேன், ஆராதிக்கிறேன். அவர் நாம உயர்ந்தது, அவர் சித்தம், உன்னதமான சித்தம் என் வாழ்க்கையில இருந்ததினால அவருக்கு மட்டும் நான் ஆராதனை செல்லுவேன், அவருக்கு மட்டும் ஆராதனையை கொடுப்பேன், அவரை மட்டும் புகழ்ந்து. Thank you, Jesus. Thank you, Jesus. என் இயேசுவே உம்மாவியா ஒரு விஷயம். இந்த ஜூன் மாசம் 19ஆம் தேதி, இந்த ஜூன் மாசம் 19ஆம் தேதி ஒரு விஷயம் கூட உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்பி பரிசுத்தப்படுத்தி உன்னதமான இடத்துல போக உதவி செய்யுங்க. உடைய பரிசுத்த கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு ஆராதனை கொடுத்த நேரத்துக்காய் நன்றி. தொடர்ந்து உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல ஆமென். என்ன கேட்கிறாருமே ஆண்டவருடைய பிள்ளை, அந்த ஜெப நிலைமையில, அந்த ஆராதனை நேரத்திலேயே இந்த தேசத்துக்காக ஒரு நிமிடம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ராஜாக்களுக்காக, இந்த தேசங்களை ஆளுகை செய்த ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் ஜெபம். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ராஜாவுக்காய் நன்றி. இந்த தேசத்துல நல்ல ராஜாவை ஏற்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நல்ல தேசத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த தேசத்துல ஒவ்வொரு அதிபதிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் தங்கட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு அனந்த ஞானங்களை கொடுப்பீராக ஆண்டவரே. நல்ல தெளிந்த புத்தியை கொடுப்பீராக. எந்த ஒரு காரியத்தை சரியான நேரத்தில் முடிவெடுக்க, சரியான காரியங்களை செய்ய அவர்களுக்கு அனந்த ஞானங்களை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய கரம் அவர்கள் மேல் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. தாவீது சில இடங்களில, முக்கியமான இடங்களில எப்படி வைராக்கியமாய் தீர்மானம் எடுத்து மேற்கொண்டானோ அதே போல அந்த அனந்த ஞானங்களை கொடுத்து அவர்கள் எடுக்கிற தீர்மானம் சரியானதா இருக்கவும், அதை அவர்கள் செயல்படுத்தவும் தெய்வீகமான அறிவை கொடுப்பீராக. ராஜாவுக்காக
ராஜாவோடு இணைந்திருக்கிற எல்லா மந்திரிகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிபதிகளுக்காக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. சட்டத்துக்கு உட்பட்ட சகலர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். என் கர்த்தருடைய கரம் அங்க வெளிப்படட்டும். இந்த தேசத்துல இந்நாள் வரை நடத்தின தேவன், எங்களை ஆளுகை செய்த தேவன், மறுபடியும் இந்த தேச தலைவர்கள் மீது உம்முடைய கரத்தை வைக்கும்படியாக அடியேன் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை அரசாங்கத்தின் மீது கடந்து வரட்டும் ஆண்டவரே. Thank you Jesus. இந்த தேச குடிமக்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த தேசத்துல குடியிருக்கிற இந்த தேசவாசிகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் அவர்கள் மீது தங்கி இருக்கட்டும். இந்த நாட்களில் தேவனை பயப்படுகிற பயம் அதிகமாய் பெருகட்டும் ஆண்டவரே. கர்த்தரை பயப்படுகிற பயம், ஹல்லேலூயா, உன்னதமான தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு, ஹல்லேலூயா, இஸ்ரவேலின் தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அளவில் இந்த நாட்களில் கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்நிய தேசத்திலிருந்து உபஜீவன மார்க்கத்துக்காக பல லட்சங்கள் இங்க வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 25 லட்சம் ஜனங்கள் அந்நிய தேசத்திலிருந்து இங்க வாழ்வதற்காய் வந்திருக்கிறார்கள். அத்தனை ஜனங்களையும் கரத்தில் கொடுக்கிறேன். அன்றைக்கு எகிப்திலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலுக்கு வேண்டி வருவதற்கு எவ்வளவோ ஒரு பெரிய கூட்டம் இருந்ததோ, அதே போல ஒரு கூட்டம் இந்த தேசத்தினுடைய நன்மையை காண வந்திருக்கிறாங்க. ஆனா தேசத்தினுடைய பண பொருளாதார ஐஸ்வர்ய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறதோடு கூட இயேசப்பா உம்மை அறிகிற அறிவு அவர்களுக்குள் உண்டாகட்டும். அவர்கள் உம்மை காணட்டும். உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய வசதி வாய்ப்புகளை எல்லா இடங்களிலிருந்தும் அவளுக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் 25 லட்சம் ஜனங்களுக்கு அதிகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசத்தில் ஆண்டவரே, தேசத்தை விட்டு போகும்போது உம்மை பெற்று கொண்டு போக வேண்டும். மற்ற எல்லா ஐஸ்வர்யத்தை பார்க்கலும், மற்ற எல்லா சம்பாத்தியத்தை பார்க்கலும் உம்மை சம்பாதித்தோ, உயர்த்தெழுந்த இயேசுவை அறிந்தோ, உயர்த்தெழுந்த இயேசுவை கண்டோம் என்று சொல்லி இந்த தேசத்திலிருந்து போக கர்த்தர் உதவி செய்வீராக. அப்பா, இந்த வேளையில விசேஷமா இந்த வியாதியில பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வியாதியில காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சுகத்தை கொடுப்பீராக, நலனை கொடுப்பீராக ஆண்டவரே. இந்த நாட்களில் இந்த தேசத்தில் இருக்கிறதான இந்த வியாதிக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் கரத்தை நீட்டினா போதும், ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், உம்மை சேவிக்கிற பிள்ளைகள் வாழக்கூடிய இந்த தேசத்தில் பல லட்சம் ஜனங்கள், உம்மை ஆராதிக்கிற ஜனங்க இந்த தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஆனபடினால் ஒரே விஷயம் மனம் இறங்கி இந்த தேசத்துல ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்த ஜெபிக்கிறேன். அப்படி இந்த தேசத்தை முழுவதும் நீர் ஆசீர்வதிக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே சபை ஜனங்களுக்காய் வருகிறேன். டிடிஹெச் சபை ஜனங்களை கரத்துல கொண்டுகிறேன். கற்ற ஜனத்தை ஆதரிக்கிறவர் ஆண்டவரே. நீர் உம்முடைய ஜனத்தை இரத்த கோட்டைகளை மூடி மறைக்கிறீர் ஆண்டவரே. ஆபத்து, விபத்து, வியாதி, கொள்ளை, நோயிலிருந்து எல்லாம் விலக்கி உம்முடைய பிள்ளைகளை பராமரிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். நீர் உம்முடைய கரத்தை நீட்டி, நீர் உம்முடைய வல்லமையை அனுப்பி பிள்ளைகளை இம்மட்டு நடத்தினதுக்காய் நன்றி. தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தேவைகள் சந்திக்கப்படுவதாக, பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுவதாக, வேலை இல்லாம இருக்கிறவருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக, வருமானம் இல்லாம இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ஆண்டவரே, எந்தெந்த இடத்துல குறைபட்டு இருக்கிறார்களோ அந்த குறைவை கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா. ஆன்லைன் கிளாஸ் நடந்துட்டு இருக்குது. இந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் வேண்டிய அனந்த ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே படிக்கிற பாடங்களில் சரித்திரம் படைத்தவர்களாக மாற்றுவீராக.
தேர்வு எழுதும் போது நல்ல மதிப்பெண் எடுக்கிற பிள்ளைகளாக மாற்றுவீராக. ஆண்டவரே, இஸ்ரவேலனுக்கும் உலகத்தானுக்குள்ள வித்தியாசத்தை உம்மை சேவிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் அதை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த தெய்வீக ஞானம், தெய்வீக அறிவு ஊற்று கிணறிலிருந்து ஊறி வருகிறதை போல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். எஸ், தேங்க்யூ ஜீசஸ். நீர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. அப்படி கட்டளை போறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த கரத்துல சபையும் சபை ஜனங்களை முழுமையா ஒப்பு கொடுக்கிறேன். பெரிய காரியங்களை செய்வீராக. தொடர்ந்து உம்முடைய கிருபைக்காய் காத்திருக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்துக்காய் காத்திருக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வழி நடத்துதலுக்காக, உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். பேசும் பேசும், அடியன் கேட்கிறேன் என்று நாங்கள் அவளோடு வந்திருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. உடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நல்ல நாளை கொடுத்த ஆண்டவர் அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். வாஞ்சியோடும் தாகத்தோடும் தேவ சமூகத்தில் ஆராதனைக்காய் கடந்து வந்திருக்கிற சகல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அது சீக்கிரத்தில் வருகிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல். சமீபத்துக்கும் தூரத்திலையும் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்களோடு இந்த டிடிஏஜி சபையினுடைய ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளுகிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா வெள்ளிக்கிழமையும் காலையில் 8 மணிக்கு இருக்கிற இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். என்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். மட்டுமல்ல, பிறருக்கு இந்த செய்தியை அறிவித்து அவர்களுக்கும் இந்த நற்செய்தியை சொல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே நம்மளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலையும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம கடந்து செல்வோம். சற்று நேரம் கர்த்தருடைய வாசனத்தை கேட்போம். ஆவிக்குரிய மண்டலங்களில் நமக்கு வாழ வேண்டுமானால் தேவனுடைய வசனம் தேவைப்படுகிறது. தேவனுடைய வசனம் இல்லாமல் நமக்கு வாழ முடியாது இந்த உலகத்தில். காரணம் என்னவென்றால், வசனம்தான் நிலைத்திருக்கிறது. வார்த்தை சொல்லுகிறது என்னவென்றால், வானமும் பூமியும் ஒளிந்து போகும். இது இயற்கை. வானமும் இயற்கை, பூமி இயற்கை. ஆண்டவர் உண்டு பண்ண என்னது? வானமும் பூமியும். மற்ற எதையும் கொண்டு வரல. ஆனால் இயற்கையிலே இருக்கிற, அதான் ஆண்டவர் சொல்றார், இந்த இயற்கையில் இருக்கிறது கூட ஒளிந்து போகும். வானமும் ஒளிந்து போகும், பூமியும் ஒளிந்து போகும். கர்த்தருடைய வார்த்தையோ ஒருபோது ஒளிந்து போவாது. ஹல்லேலூயா. அப்படின்னா நீங்க புரியுங்க, பூமியே அழிந்து போகுதுன்னா பூமியில இருக்கிறது எம்மாத்திரம், வானமே அழிந்து போகுதுன்னா மேகமண்டலத்தில் உள்ளது எம்மாத்திரம். அப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த உலகத்துல எக்காலத்திலும் அழியாத ஒன்று என்னவென்றால், தைரியமா சொல்ல போடும், கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அது ஜீவனுள்ள வார்த்தை, அது பேசும் வார்த்தை, அது காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும் வார்த்தை, அது இருளை வெளிச்சமாக்கும் வாழ்க்கை. அல்லேலூயா. பொல்லாத மனிதர்களை நல்ல மனிதர்கள் ஆக்குறதான வாழ்க்கை, பொல்லாத வாழ்க்கையை நல்ல வாழ்க்கை ஆக்குறதான வார்த்தை. இந்த வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறீங்களோ அவ்வளவு நம்முடைய வாழ்க்கை விருத்தி ஆகிறதா இருக்கும். அதுதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பக்தன் யோவான் இப்படி சொல்லி மகிழ்ச்சியோடு அவன் ஆரம்பிக்கிறது என்னவென்றால், ஆதியிலே வார்த்தை இருந்தது. அல்லேலூயா. இதெல்லாம் உண்டாவதற்கு முன்னாடி, பூமி உண்டாவதற்கு முன்னாடி, வானம் உண்டாவதற்கு முன்னாடி அங்க சொல்லப்படுகிறது என்னவென்றால், ஆதியிலே வார்த்தை உண்டானது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தார். அப்படி என்ன, தேவன் மட்டும்தான். அவர் அல்பா ஒமேகா, அவர் ஆதி அந்தம், அவர் இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர். இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கலாங்க. அவரை பண்ணி அவரை குறித்து சொல்லணும்னு ஆரம்பித்தா காலம் போதாதுங்க.
அவ்வளவு பெரிய தேவனை பற்றி சொல்வதற்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா? என்ன மற்ற எல்லா தெய்வங்களும் மறித்து மண்மறைந்து போங்க, சரித்திரம் கூட இல்லாம. ஆனா என் தேவனாகிய கர்த்தர் அப்படி அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். அவரை விசுவாசித்தவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். ஆமென் சொல்லு, விசுவாசத்துல சொல்லு. அவரை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். நீங்க பிழைப்பீங்கன்னு உங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்குதா? மறுரூபமாகுவீர்கள் என்ற நிச்சயம் இருக்குதா? அல்லேலூயா. அவருடைய எக்கால சத்தத்தோடு கூட சேர்ந்து அந்த மணவாளனை எதிரேற்று போக முடியும் என்ற தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை அதற்காய் ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்காய் கர்த்தர் பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்துக்கு நேரம் கடந்து செல்வோம். நமக்கு முன்னாடி இருக்கிற சற்று நேரத்தில் வசனம் என்னவென்றால், நமக்கு தேவன் ஆலயத்தை கொடுத்திருக்கிறாரு. உலகம் முழுவதும் ஆலயம் இருக்குது. ஆனா உண்மையிலேயே ஆலயம்னு சொன்னா கையினால் கட்டப்படாதது, கையினால் செய்யப்படாதது, அதுதான் ஆலயம். தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. எந்த ஒரு மனுஷனாலையும் கட்டாத ஒன்றுதான் ஆலயம். அப்ப அங்க ஒரு கேள்வி, அப்ப கட்டி வைக்கப்பட்டதெல்லாம் என்ன? கட்டி வைக்கப்பட்டதெல்லாம் என்ன? இப்ப இயேசு ஒரு தடவை சொன்னார், நீங்கள் கூடி வரும்போது எப்போதும், நீங்கள் கூடி வரும்போது எப்போதும் என்னை நினைவு கூறும்படி இதை நீங்கள் செய்யுங்க. என்ன? அப்பவும் திராட்சரசமும். இயேசு கிறிஸ்து நமக்காய் நொறுக்கப்பட்ட சரீரத்தினுடைய ஞாபகத்துக்காய் நீ அப்பம் சாப்பிடணும். அவர் கல்வாரி சிலுவையில் நமக்காய் சிந்தப்பட்ட இரத்தத்தினுடைய ஞாபகத்துக்காய் அந்த திராட்சரசத்தை கொடுக்கணும். அப்படின்னா நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னவென்றா, இதை நீங்க செய்யணும். எப்போ? கூடி வரும்போதெல்லாம். அப்போ வசனம் அப்படி இருக்கு. அப்ப ஜனங்க கூடி வருவதற்கு ஒரு இடம் வேணும். ப்ளீஸ் லிசன். கூடி வருவதற்கு ஒரு இடம் தேவை. அந்த இடத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்னைக்கு ஆலயம் என்று பேரை போட்டு, அதுக்கு தனி பேரை போட்டு, இப்படியெல்லாம் நம்ம பண்ணி கொண்டிருக்கிறோம். உண்மையிலே வார்த்தையின்படி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, ஆலயம் யாருன்னு கேட்டீங்கன்னா வசனத்தின்படி சொல்ல முடியும். அந்த ஆலயம் நம்ம ஒவ்வொருவரும் ஆலயமா இருக்கிறோம். நம்ம ஒவ்வொருவரும் ஆலயமா இருக்கிறோம். சரி, இதுல இன்னும் ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆலயத்துக்கு தேவனுக்கு என்ன உறவு என்னன்னா, தேவன் பேசப்படுகிறதான் ஆலயம். ஆலயம் ஆலயம் ஒரு மனுஷன் என்று சொன்னால் அந்த மனிதனோடு தேவன் பேச விரும்புகிறார். தேவ உறவை அங்கு ஏற்படுத்தப்படுகிறது. இதுதான் இன்றைக்குள்ள செய்தி. என்னன்னா, ஆலயம் என்ன? கையால் கட்டப்பட்டது ஆலயமா, இல்ல நாம் ஆலயமா? இதை ரெண்டையும் நீங்க தெளிவுபடுத்தணும். கட்டப்பட்டது ஆலயம் இல்லைன்னு சொன்னா அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடாது. நம்ம தான் ஆலயம். என்ன? நமக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து நம்ம எப்படி தேவனோடு உறவு கொள்ள வேண்டும் என்பதை நாம் அறிந்து புரிந்து அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவரோடு உறவு கொள்வதுதான் கர்த்தருடைய நோக்கமாக இருக்கிறது. ஆலயத்தில் நீ யார்? இந்த தலைப்பில் இன்றைக்கு நான் செய்தி கொடுக்கிறேன். ஆலயத்தில் நீ யார்? எந்த ஆலயத்தில்? தேவன் பேசக்கூடிய ஆலயமாகிய உனக்குள் நீ யார்? உனக்குள் ஆலயம் ஒன்று இருக்குதா? கர்த்தர் உன்னோடு பேச முடியுமா? கர்த்தர் உனக்குள்ளே வாசம் பண்ண முடியுமா? அவர் உன்னோடு சஞ்சரிக்க முடியுமா? ஆலயமாகிய உனக்குள் நீ யாராயிருக்கிற? ஆண்டவருக்கு என்ன முக்கியத்துவத்தை கொடுக்கிற? இந்த விஷயத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப இதுல நீ புரிய வேண்டியது, கடைசியில பார்த்தா நீ அறிந்து கொள்ள வேண்டும், கையால் கட்டப்பட்டது ஆலயமா இல்ல நான் தான் ஆலயமா என்று நீ தீர்மானம் பண்ணி முடியணும். முடிச்ச பின்னாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். கையால் கட்டப்பட்டது ஆலயமா இல்ல தேவன் கையால் அல்லையா அவருடைய சாயலில் செய்யப்பட்ட தேவ மனிதர்களாகிய நாம் ஆலயமா? இதை புரிந்து இன்றைக்கு நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இந்த சத்தியத்தை நீ புரிஞ்சு கொள்ளணும். முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஆதாம உண்டு பண்ணி ஏதேன் தோட்டத்தில், அங்கு கட்டடம் ஒண்ணு இல்லை, எந்த ஒரு சிகரமும் இல்லை, எந்த போர்டும் வைக்கல.
எந்த வாட்ச்மேனும் அங்கே இல்லை, யாருமே இல்லை. ஆதாமை உண்டு பண்ணி ஜீவ சுவாசத்தை கொடுத்து ஏதேன் தோட்டத்தில் கொண்டு விட்டுட்டாரு. ஏன்? காரணம் என்ன? அவருக்கு ஒரு ஏக்கம், சம்பாஷிக்கணும், பேசணும். பேசுவதற்காக வேண்டியே, வேற எதுவுமே இல்லை. உட்காந்து புசிக்க நோ நத்திங். அதெல்லாம் கள்ளோபதேசம் கொண்டு வருவாங்க. கர்த்தரனோடு இறங்கி வந்தார், என் கூட சாப்பிட்டார், என் கூட உட்கார்ந்து இருந்தார், என் கூட என்ன தோளில் கை போட்டு நடந்தார். இதெல்லாம் போய் அதெல்லாம் நீங்கள் நம்பிடாதீங்க. அவர் அண்ட சராசரங்கள் சிருஷ்டித்த தேவன், சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற தேவன். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். வசனம் தெரிஞ்சு அதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளுவீங்க. அதெல்லாம் பொய்யான உபதேசங்கள். வந்துட்டார், எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார், என் சோஃபாவில் வந்து உட்கார்ந்துருந்தார், என் பக்கத்தில் உட்கார்ந்துருந்து என் கூட புசிச்சுட்டு இருந்தார். யோசிச்சு பாருங்க. மோசே அவருடைய சாயல், அவர் போயிட்டார், போன பின்னாடி அந்த சாயல் தான் அவருடைய கண்களுக்கு பதிஞ்சது. அப்போதே அது மகிமை நிரம்பினதா இருந்தது. அப்படி என்றா ஒரு மனுஷன் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தா அது எப்படி இருக்கணும்னு நினைச்சு பாருங்க. 1000 சூரிய பிரகாசத்தை பார்க்கலும் பிரகாசம் உள்ளவராய் இருக்கிறார் பரிசுத்த தேவனாகிய கர்த்தர். இந்த கர்த்தர் விரும்புகிறது மனுஷனோடு பேசணும். இதற்காய் ஏதேனில் ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணி அவருடைய சாயலில் மனிதனை சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தில் கொண்டு விட்டார். நீ சொகுசாய் இருக்க வேண்டும் என்று சொல்லல, நீ தோட்டத்தை பண்படுத்து, ஒரு வேலையை கொடு, நீ பண்படுத்து, வேற ஒன்றும் இல்லை. இதுதான் முதல் ஆலயமே. உலகத்தினுடைய முதல் ஆலயம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஏதேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆலயம் நிறைய இருக்குது, ஆனா தேவன் மட்டும் இல்லை. ஆலயம் கோடிக்கணக்கில் ஆலயம் இருக்குது, ஆனா தேவன் இல்லாத ஆலயம். ஆனா அன்னைக்கு ஏதேனில் தேவன் கடந்து வந்தார், ஆதாமோடு பேசினார். தேவன் பேசுகிற இடம்தான் ஆலயம். இன்றைக்கு நீ புரிந்து கொள்ளணும், கர்த்தர் எங்க பேசுகிறாரோ அதுதான் ஆலயம். அல்லேலூயா. அன்னைக்கு ஏதேனுக்குள்ள என் தேவன் இறங்கி வந்து ஒவ்வொரு தினமும் ஆதாமோடு பேசி கொண்டிருக்கிறார். உலகத்துல முதல் ஆலயம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆவிக்குரிய மண்டலத்துல வேத வெளிப்பாடுல வேத ரகசியத்துல எனக்கு சொல்ல முடிகிறது என்னவென்றால் ஏதேன் தான் முதல் ஆலயமே. அந்த முதல் ஆலயம் கட்டினது யாருன்னு கேட்டீங்கன்னா தேவனே கட்டிட்டாரு. யாருக்காக? தேவனோடு பேசுற தேவனுடைய பிள்ளைக்காக. இப்படிதான் சொல்லணும். தேவனோடு பேசுகிற தேவனுடைய பிள்ளைக்காக வேண்டி அதி சிறப்பான ஒரு தோட்டத்தை அவர் செய்து வைத்தார். அங்கே வாசம் பண்ணினான். தேவன் ஒவ்வொரு தினமும் வந்து பேசிட்டு இருந்தார். ஆதாமுடைய காலம் முடிந்தது, காலங்கள் போனது. பிற்பாடு ஏனோக்கு அவர் பேசிட்டே இருந்தான். அது 7வது தலைமுறை பேசிக்கொண்டே இருந்தான். 1-2 வருடம் அல்ல. ஆதாமிடத்தில் எவ்வளவு காலம் தேவன் பேசினாரோ அதை விட அதிகமான வருஷம் ஏனோக்கோடு பேசுறாரு. இத்தனைக்கும் ஆதாமுக்கு ஒரு தோட்டத்தையாவது சரிபடுத்தி கொடுத்தாரு, செய்து கொடுத்தாரு. ஆனா ஏனோக்கு ஒரு தோட்டம் இல்லை. இப்ப டெய்லி வாக்கிங், டெய்லி நடக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நடந்துச்சா பேசிட்டே இருக்கிறேன். பாருங்க, தேவாலயம். எனக்கு தைரியமா சொல்ல முடியும், ஏனோக்கு வந்து ஒரு தேவாலயமா இருந்தான். சரீரத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஆவி அது தெய்வீகமா இருந்தது. அது தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறது. உனக்குள்ள ஒரு ஆவி இருக்குது, அது தெய்வீகமா இருக்குதா? அந்த தெய்வீகம் தேவனோடு பேசுதா? லெட் மீ திங்க். கொஞ்சம் சிந்தித்து பாரு. உனக்குள்ள இருக்கிற ஆவி தேவனோடு பேசுதா? அதான் சொல்லி புரிஞ்சது. கடைசியில செய்தியின் கடைசியில நீ புரியணும், ஆலயம் என்றால் என்ன? நீ ஒரு ஆலயமா இருக்கிறியா? உனக்குள்ள இருக்கிறவ தேவனோடு பேசுறாரு. அதுக்கு பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா நோவா இடத்துல ஆண்டவர் பேசினாரு. ஏன்னா நோவாவின் காலத்துல பாவம் பெருகி கர்த்தரை மிகவும் காயப்படுத்தினாங்க. ஆனாலும் அந்த கூட்டத்துல நோவாவோடு ஆண்டவர் பேசி கொண்டிருந்தார். நோவா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தான். இன்றைக்கு நீங்க எங்க இருக்கிறீங்க? யோசித்து பாருங்க. அதுக்கு பின்னாடி ஆபிரகாம் அழைத்தார் ஆண்டவர். அந்த ஆபிரகாமுடைய காலத்துல ஏறக்குறைய ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வர பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 2000 வருஷம் முடிஞ்சது. இவன் 20ஆம் தலைமுறைக்குள்ள வந்திருக்கிறான். ஆனா சிலை வழிபாடுகள் பூமியிலே ஆரம்பிக்கப்பட்டது. மனிதர்கள் சிலை வழிபாடுக்கு
முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். தேவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறதை பார்க்கலாம் கையால் செய்யப்பட்ட சிற்பங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பித்தார்கள். சிருஷ்டித்த தேவனை ஆராதிப்பதற்கு பதிலாக சிருஷ்டிக்கப்பட்டதை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். இப்படி பூமியிலே பாவம் நிரம்பினது. ஆனால் ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் பேசினார். இப்போ நாம் புரிய வேண்டியது என்னவென்றால், இந்த ஆபிரகாமினுடைய சில விஷயத்தை உங்களுக்கு தெளிவாய் சொல்ல போறேன். இந்த விஷயத்தை நீங்க கேட்கும் போதே உங்களுக்கு தெளிவு வரணும். நீங்க எங்க இருக்கிறீங்க, நீங்க யாருக்குள்ள இருக்கிறீங்க, நீங்க எப்படிப்பட்ட பாதையில நடக்கிறீங்கன்னு. ஏன்னா நமக்கு நடக்க வேண்டிய ஒரே ஒரு பாதை தான் இருக்குது. அது இயேசு சொன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் போவான். அப்போ இயேசு இல்லாம பரலோகத்துக்கு போக முடியாது. அப்படின்னா ஆபிரகாமை அழைத்து இல்லாததை கர்த்தர் கொடுக்கலாம் என்று சொல்லி, இல்லாததை அவனுக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி அதை உறுதிப்படுத்தினார். இந்த வாக்குத்தத்தம் என்ன, ஆபிரகாமிலிருந்து அடுத்து வரப்படுகிற காலங்கள் காரியங்கள் என்னன்னு பார்ப்போம். இங்க நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்திலிருந்து சில வசனத்தை நம்ம வாசிப்போம், சில காரியங்களை நம்ம வாசிப்போம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் 2 பிள்ளைகளை கொடுத்தார். நமக்கு சொல்றோம், ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகளை கொடுத்தார். ஒரே வீட்டில் ஒரு மனிதனுக்கு 2 பிள்ளைகள். இதுல 1 இஸ்மாவேல், 1 ஈசாக். கொஞ்சம் கவனமா கேட்கணும், கேட்டாதான் புரியும். ஏன்னா இது வசனம், புரியுதா? இது வசனமா இருக்கிறதுனால அதனுடைய சாராம்சங்கள், அது உண்மை தன்மைகள், அதனுடைய சரியான சரித்திரம், அதை புரிந்து கொண்டா நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அப்போ ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைங்க இருந்தது. கவனமா கேளுங்க. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள 2 பிள்ளைங்க. அப்போ 2 பேரும் 2 காலத்துல பிறந்திருக்கிறாங்க. ஏறக்குறைய ஒரு 20 வருஷ வித்தியாசத்துல பிள்ளைங்க பிறந்தாங்க. கவனமா கேளுங்க. ஆனா இப்படி இருக்கிற நேரத்துல 1 இஸ்மாவேல், 1 ஈசாக்கு. நடக்கிறது என்ன என்று நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, விசித்திரமான காரியம் அங்க நம்ம பார்ப்போம். ஆகில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது யாரு, வாக்குத்தத்தம் பண்ணாதது யாரு? அதாக்கும் வேற்றுமை. வேற்றுமை. ஒரு மனுஷன் 2 பிள்ளைங்க, 2 பேரையும் கர்த்தர் நேசித்திருக்கணும், 2 பேரையும் ஆசீர்வதிக்கணும். ஆபிரகாம் அழைத்ததாரு தேவன். அப்ப 2 பேரும் யார் மூலம் தான் பிறந்ததுக்கு? ஆபிரகாம் மூலம் பிறந்திருக்குது. அப்ப 2 பேரும் ஆபிரகாம் மூலம் பிறந்தாருன்னா ஆண்டவர் என்ன செய்ய, 2 பேரையும் என்ன செய்யணும்? நித்திய ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். ஆனா 2 பேருக்கு நித்திய ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்கலைங்க. இதில் ஒருத்தனுக்கு நித்திய ஆசீர்வாதம், ஒருத்தனுக்கு ஒரு ஜாதியம் என்று சொல்லிவிட்டாரு. கவனமா கேளுங்க. ஒருத்தனுக்கு நித்திய ஆசீர்வாதம், ஒருத்தனுக்கு அப்படின்னா ஒரு ஜாதி, பூமிக்குரியது, பரலோகத்துக்குரியது இல்லை. ஆனா 2 பேரும் யாருக்குள்ளது? ஆபிரகாமுக்குள்ளது. இதே போலதான் சபையில் இருக்கிற ஜனங்களும் புரியணும், எப்படி ஒரு சபையில் இருந்து 2 பிரிவு உண்டாகுது. ஒரே குடும்பத்தில் இருக்கிறாங்க, 2 பிரிவாய் எப்படி உண்டாகுது? சில குடும்பத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 3 சபைகளில் போயிட்டு இருப்பாங்க, 4 சபைக்கு போயிட்டு இருப்பாங்க, ஒரே வீட்டில் இருந்து. இல்ல 2 சபைகளுக்கு போயிட்டு இருப்பாங்க. புரியாத புதிரா இருக்கும், ஒரே குடும்பத்தில் இருந்து சொல்ற மாதிரி. இங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய 2 குமாரர்களையும் கர்த்தர் என்ன செய்யற? ஆசீர்வதிக்கும். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்யறார்? ஸ்பெசிபிக்கா ஒருவனை, ஈசாக்கை தெய்வீகமான ஆசீர்வாதத்துக்காய் மாற்றுகிறார், நித்தியமான ஆசீர்வாதத்துக்காய் மாற்றுகிறார், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்துக்காய் மாற்றுகிறார். இனி ஒருவனை ஒரு ஜாதியாய் மாற்றி பூமிக்குள்ள ஆசீர்வாதத்துக்கு விடுகிறார். இப்போது நீங்க புரியணும், தெய்வீகமான ஆசீர்வாதம் வேணுமா, பூமிக்குரிய ஆசீர்வாதம் வேணுமா? ஆவிக்குரிய பிள்ளைகள் தெரிந்திருக்க வேண்டிய காரியம், பரலோகத்துக்கு இருக்கிற ஆசீர்வாதமும் வாக்குத்தத்த ஆசீர்வாதம்
இது வேணுமா, இல்ல பூமியில சுகபோகமாய் ஒரு ஜாதியாய் வாழ்ந்து பெற்று பெருகி வாழ வேண்டுமா? அங்க நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டும் ரெண்டு பகுதியாய் பிரிகிறத நமக்கு பார்க்க முடியும். இனி அடுத்த கட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஈசாக்க நீங்க பாத்தீங்கன்னா ஈசாக்க பற்றி பார்க்கலாம். வாசிப்போம், அதுல இருந்து வாசிப்போம். 25ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். இங்க பாருங்க, இங்க வருகிறது ஆபிரகாம் ஈசாக்க பெற்றான் என்று சொல்லு. அப்ப அவன் இஸ்மாயிலை யார் பெற்றது? இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், பைபிள் தப்பா? நான் சொல்ல குறிக்கால் இல்லை, வசனம் வசனம், வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம். நமக்கு தெரியும் வாக்குத்தத்தம் யாருக்கு தான் கொடுப்பேன்? உனக்கும் சாராளுக்கும் கொடுப்பேன். அந்த உறவு தான் வாக்குத்தத்த சந்ததி. அந்த உறவு தான் நித்திய உறவு. தெளிவாயிருங்க. இத மாறி நீ எத்தனை சந்ததி வந்தாலும் வாக்குத்தத்த சந்ததி ஆகாது, நித்திய சந்ததி ஆகாது. இந்த ரெண்டுக்கும் விலகின சந்ததி. உன்னதமான கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிற உனக்கு மட்டும்தான் மரித்தாலும் நித்திய ஜீவன், மற்றவர்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை. இதுதான் அங்க வெளிப்படுத்துகிற காரியம். இங்க சொல்லு, ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கு குமாரனுடைய வம்ச வரலாறு என்ன என்று பார்ப்போம். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு ரெபேக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாயிருந்தான். இவள் பதானராம் என்னும் சீரிய தேசத்தனாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும் சீரிய தேசத்தனாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள். மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். ஒரு மினிட் வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல கொஞ்சம் விஷயத்தை சொல்ல வேண்டியது என்னன்னு பாருங்க. ஆபிரகாம் எத்தனாவது வயசுல பிள்ளைய ஆண்டவர் கொடுத்தான? 100வது வயசுல. 75வது வயசுல வாக்குத்தத்தம். 25 வயசு காத்திருந்திருக்கிறார். இது காத்திருக்கா பொறுமை இல்லாத இருந்த நேரத்துல தான் இடல இஸ்மாயில் பிறந்துட்டாரு. அது தனியா போயிட்டாரு. அப்புறம் ஆண்டவர் என்ன செய்துட்டாரு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறக்கப்பட்ட ஈசாக்கை தனியாய் வேர் பிரித்தார். அங்கிருந்து வேர் பிரிக்கிறது வாக்குத்தத்த சந்ததியை வேறு பிரிப்பா. அருமையான ஆண்டவருடைய பிள்ளை, நீ வாக்குத்தத்த சந்ததி என்னன்னா, நீ தேவனுக்குள்ள இருக்கணும், கர்த்தருக்குள்ள இருக்கணும். அவர்களுக்கும் உங்களுக்குள்ள வித்தியாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஓகே, அடுத்து ஈசாக்கு திருமணம் ஆகும்போது 40 வயசு. ஆனா அவன் பிள்ளை வருவதற்கு ரொம்ப வருஷம் காத்திருந்தான். இன்னொரு இடத்துல எழுதியிருக்குது, அவன் 60வது வயசுல அவன் பிள்ளையை பெற்றெடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் நீண்ட நாள் காத்திருந்தாலும் கூட இந்த இடத்துல அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். காரணம், அந்த வாக்குத்தத்த சந்ததி வரும்போது எப்படி வருது? தேவ பயத்துல வருது, தேவ பக்தியில வருது, ஜெபத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறான். தேவனிடத்துல தான் கேட்டு வாங்கணும்னு ஒரு வைராக்கியம் வருது பாருங்க. அதான் சொல்றது, ஆபிரகாம் நன்மையை பெற்று கொண்டான். அவன் பலி செலுத்தி தேவனை மகிமைப்படுத்தினது ஈசாக்கு பார்த்து அதே தேவனை அவன் விசுவாசித்து அவன் தரிசனத்தோடு நடக்கிறான். என் தேவனிடத்துல நான் கேட்டா அவர் எனக்கு கொடுப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஜூன் மாசம் 19ஆம் தேதி உள்ள செய்தியோடு கூட உங்களுக்கு நான் சொல்லுகிறது என்னன்னா, நீ ஜெபித்தா தேவன் கேட்பாரா? எஸ். இங்க நீங்க பாருங்க, வாக்குத்தத்த சந்ததி, உண்மையான சந்ததி, பரலோக சந்ததி. இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு போச்சு, அதை நம்ம விட்டுருவோம், அங்க போண்டி தேவையில்லை, இங்க வருவோம். இங்க நீங்க வந்தீங்கன்னு சொன்னா அந்த தேவ மனுஷன் என்ன செய்தான்? தன் மனைவி மலடியா இருக்கிறதை பார்த்து தன்னால் தாங்க முடியாத தேவ சமூகத்துல கடந்து வந்து அந்த மனுஷன் தன் மனைவிக்காக, கவனமா கேளுங்க, ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். இதுல நம்ம யோசிக்க வேண்டிய காரியம், எல்லாரும் தலைமுறைக்கு தானே ஜோபிப்பாங்க. ப்ளீஸ், எல்லாரும் தலைமுறைக்கு வேண்டி தான் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே பிள்ளைங்கள பிள்ளை தாரு ஆண்டவரே, இல்லை ஒரு பிள்ளை வச்சுட்டு இருக்கிற ஆண்டவரே எனக்கு இன்னும் ஒரு பிள்ளை கூட தாருமா ஆண்டவரே, இல்லை 2 பிள்ளை வச்சிருப்பீங்க இன்னும் ஒரு பிள்ளை தாருங்கன்னு இங்க பிள்ளைக்கு தான் ஜெபிப்பீங்க.
யாராவது மனைவிக்கு வேண்டி ஜெபிக்கிறீங்களா? யாராவது புருஷனுக்கு வேண்டி ஜெபிக்கிறீங்களா? இந்த தேவ மனுஷனுடைய வெளிப்பாடை பாருங்க. இந்த வெளிப்பாடை உனக்கு சொல்லக்கு தான் இந்த நாளை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த தேவ மனுஷன் வாக்குத்தத்த சந்ததியில் என்று வரும்போது நித்திய சந்ததிக்கு உடமையாக இருக்கிறதான ஈசாக்குனுடைய தரிசனத்தை பாருங்க. அன்றைக்கு, இப்போதல்ல, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுல ஈசாக்குனுடைய வெளிப்பாடு என்ன? அவன் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்து, ஆண்டவரே, என் மனைவி என்ன செய்யணும்? பிள்ளைய பெத்து எங்க சந்ததியை பெருக செய்யலாம். என் மனைவி தான் பிள்ளைய பெறணும். என் மனைவிக்கு அதுக்கு ஏற்ற பலனை தாருங்க என்று சொல்லி அவனுடைய சந்ததிக்காக வேண்டி அடுத்து வர தலைமுறை நீங்க தரணும் என்று சொல்லி ஒரு வைராக்கியத்தை பாராட்டி அவன் தன் மனைவி யாருக்காக வேண்டி ஜெபம்? ரெபேக்காளுக்காக அவன் ஜெபம் பண்ணினான். கர்த்தர் அவன் வேண்டுதலை என்ன செய்தாராம்? கேட்டருளினார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நீ வாக்குத்தத்த சந்ததியா? உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும். ஆமென் சொல்லு. நீ கர்த்தரால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளையா? அல்லேலூயா. நீ தேவனை விசுவாசிக்கிறேன்னா உன்னுடைய ஜெபத்துக்கு என் தேவனாகிய கர்த்தர் ஆம் என்றும் ஆமென் என்றும் பதில் கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவன் என்பதை இப்போதே நான் விசுவாசத்தோடு கூட அந்த ஈசாக்குடைய ஜெபத்தோடு கூட உனக்கு சொல்றேன். அந்த ஈசாக்குடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இனி நீங்க பின்னாடி கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆபிரகாம் முதிர் வயதானதினால ஆபிரகாமுடைய சகல உடைமைக்கு தலைமையா இருக்கிறதான அந்த அதிகாரி இடத்துல சொன்னாய், என்னுடைய காலங்கள் நெருங்கிறது, அதற்கு முன்னாடி ஈசாக்குக்கு ஒரு திருமணம் பண்ணணும். அது என்னுடைய சொந்த தேசத்துல போய், என் தேசத்துக்கு போய், என் தேச ஜனத்தின் இடத்துல போய், அங்க போய் என்ன செய்யணும்? ஒரு மகளை பார்த்து அவளை கொண்டு வரணும். யாரு? எலியாசர் இடத்துல சொல்றான். எலியாசர் ஜெபத்தோடு கூட அதிபதியாகி ஆபிரகாம் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எலியாசர் போய் இந்த ரெபேக்காளை ஹல்லேலூயா பார்த்து கூட்டி கொண்டு வருகிற நேரத்துல, ஆபிரகாமுடைய வீட்டுக்கு பக்கத்துல நெருங்குற நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அதனுடைய ஒரு வசனத்தை வாசிப்போம். 24ஆம் அதிகாரம் 63வது வசனத்தை வாசிப்போம். இப்படி பார்ப்போம். 60வது வசனத்தையும் வாசிப்போம். ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடான கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். இந்த ஆசீர்வதித்து தன்னுடைய சகோதரியை அனுப்பி வைக்கிறார்கள். காலம் முடிந்தது. பின்னாடி 63வது வசனம், ஈசாக்கு சாயங்கால வேளையிலே, கவனமா கேளுங்க, தேவ சந்ததி, தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும்? ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து, தியானம் பண்ண தேவ சமூகத்தில தியானம் பண்ண அவன் எங்க போயிருக்கிறானா? வெளியே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ஒட்டகங்கள் வர கண்டான். அப்போதே புரிந்து எலியாசர் போன காரியத்தை வெற்றியோடு கொண்டு வருகிறான் என்று. இந்த சம்பவங்கள் எல்லாம் முடிந்த பின்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு பின்னாடி ரெபேக்கா வந்து பணிந்து கொள்ளுகிறதும், தனக்கு மனைவியாக ஏற்றுக்கொள்ள அப்புறம் தனக்கு உண்டான யாவைக்கும் ஈசாக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு இருக்கிற சகலவற்றையும், அதான் 25வது வசனம் 5வது வசனம், ஆபிரகாமுக்கு இருக்கிற சகலவற்றையும் ஈசாக்கு கொடுத்தான். ஆனா இப்போது பிள்ளை இல்லாம இருக்கிறான். ஆனா அதே காலகட்டத்தில் நீண்ட நாள் ஆனது உண்மை. ஆனா அவன் வெறுமையா இருக்கல, அவன் தேவனோடுள்ள உறவில் இருந்திருக்கிற. யாரு? ஈசாக்கு தேவனோடுள்ள உறவில் இருந்திருக்கிறான். காரணம், தேவனோடு உள்ள உறவில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு குறைவும் வைக்க மாட்டார். நான் இன்னைக்கு விசுவாசத்துல சொல்லுகிறேன், ஜூன் மாசம் 19ஆம் தேதி இந்த செய்தியை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்றால் பரலோக தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிற வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். ஈசாக்குடைய ஜெபத்தை கேட்ட தேவன் தன் மனைவியினுடைய கற்பம் திறந்து மனைவி பிள்ளை தாட்சாயினா வயிற்றில பிள்ளை. அடுத்த வாசிப்போம், அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்ப அங்க ரெண்டாச்சு. ஒண்ணுக்கு தான் ஜெபிச்சான்னா அது ரெண்டா வந்திருக்குது. ஒரு பிள்ளைக்கு தான் ஜெபம் பண்ணன, ஆனா வருகிறது எத்தனை? 2 பிள்ளைங்க. வாசிப்போம். அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். இந்த இடத்துல சகோதரி ஒன்னை குறித்து சொல்றேன்.
முதல்ல நான் ஈசாக்கை குறித்து சொன்னேன். இன்னி மனைவியாகிய சகோதரி உனக்கு வேண்டி சொல்லுகிறது என்னவென்றா, நீ உண்மையான தேவனுடைய பக்தி வைராக்கியம் உனக்குள் வந்துச்சுன்னு சொன்னா, நீ ஈசாக்கு ஒரு தேவ மனுஷன், அந்த ஈசாக்கோடு கூட நீ வாழுகிறேன்னு சொன்னா, ஈசாக்கு எந்த அளவுல தேவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து தேவ சமூகத்துல பணிந்து கொள்ளுகிறதுலையும் தியானம் பண்ணுகிறதுலையும் விண்ணப்பிக்கிறதுலையும் எவ்வளவுக்கு எவ்வளவு புருஷன் தேவனோடு இணைந்து இருக்கிறானோ, அதே போல ஒரு ஆவிக்குரிய மெச்சூர்டு, ஆவிக்குரிய முதிர்மை உனக்குள் வர வேண்டும் என்று இந்த பகுதியிலிருந்து கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். என்னவென்றால், இப்படி ஒரு விஷயம் நடக்குது. 2 பிள்ளைகள், ஒரு பிள்ளைக்கு அல்லது பிள்ளை பெற்றெடுக்கணும் அவ்வளவுதான். ஆனா கர்த்தர் என்ன செய்தார்? ஈசாக்குடைய ஜெபத்தை கேட்டு ட்வின்ஸ் 2 பிள்ளைகளை யாரு? ரெபேக்காளுடைய வயிற்றுல கொடு. இவங்க 2 பேரும் வயிற்றுல இருந்து என்ன செய்யறாங்களா? ஒருவருக்கொருவர் முட்டி கொள்ளுகிறார்கள், ஒருவருக்கொருவர் மோதி கொள்ளுகிறார். இதை புரிந்த ரெபேக்கா புருஷனிடத்துல சொல்ல போகல. இது நீ புரியணும், சகோதரிகள் புரிய வேண்டிய நிறைய ரகசியங்கள், பெரிய பெரிய மறைபொருட்கள் வேதத்துல இருக்குது. இது தெரியாததுனால பெரிய பிரச்சனை. அந்த பெரிய பிரச்சனையை மாற்றணும்னா வேத அறிவு நமக்கு வந்துச்சுதுன்னா அது போதும். இப்ப இங்க சொல்ல வேண்டியது, புருஷனிடத்துல ஓடி போகல, வேற எங்கேயும் போகல. அவ எங்க வந்தா? நேரு தெய்வ சமூகத்துல. சகோதரி, உன்னுடைய எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீ வர வேண்டிய ஒரே ஒரு இடம். புருஷனுக்கு தலைக்கு மேல ஏறுறதோ, புருஷனை கை விரல் சொல்லி பேசுறதோ, புருஷன்றதுல சண்டை போடுற, இது உனக்கு அழகில்லை. நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், வேதம் என்ன சொல்லுதான்? கர்த்தர் அவன் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். யாரிடத்துல விசாரிக்க போனது? தேவனிடத்துல விசாரிக்க போயிருக்கிறா. நீ கர்த்தரிடத்துல தான் வரணும். எந்த விஷயமா இருந்தாலும் சகோதரி, கர்த்தரிடத்துல வா. கர்த்தர் உன்னுடைய ஜெபத்தை கேட்க தேவன். அவர் அற்புத காரியங்களை செய்வார். ஏதோ தேவ சித்தம் உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும். வாசிப்பா, அடுத்து தொடர்ந்து. அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்ல? 2 ஜாதிகள். இங்க 2 ஜாதி. இதுல இருந்து பாருங்க, இங்க ஆண்டு இந்த இடத்துல தான் ஒரு மகா பெரிய பிளர்வு வருது. இந்த வசனம் தான் பைபிள்ல உள்ள சரித்திரத்தை உருவாக்குது. என்ன சரித்திரம்? என்ன ஆண்டவர் சொல்ற? உன்னுடைய கர்ப்பத்தில் 2. அங்க நம்ம பார்த்தோம், ஆபிரகாமுக்கு 2 பேர் இருந்தாங்க. 2 பேரும் 2ஆய் மாறிட்டாங்க. இங்க ஈசாக்குக்கும் ஒரே நேரத்துல 2 பிள்ளைகள். கற்பம் தரிக்கிறது யாரு? ரெபேக்கா வந்து வயிற்றுல 2 பிள்ளை வச்சிருக்கிறார். ஆனா ஆண்டவர் இங்கே சொல்றாரு, என்ன சொல்றாரா? அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது. 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். என்ன? மூத்தவன் இளையவனை சேவிப்பான். ஆனா 2 ஜாதி. இந்த 2 ஜாதி நீங்க பாத்தீங்கன்னா, ஈசாக்கு தெய்வீகமும் தெய்வீக ஆசீர்வாதமும் வாக்குத்தத்த சந்ததியுமா இருக்கிறான். அப்போ இப்ப 2 பேர் வருது. இதுல யாது வாக்குத்தத்த சந்ததி? 2 ஒரு வயிற்றுல, 2 ஈசாக்குள்ளது. 2 பேருக்கு பேர் இஸ்மாயில் போயாச்சு. ஏசா யாக்கோபு. ஏசாவும் யாக்கோபும் இது 2 பேரும் சகோதரர்கள். இந்த 2 சகோதரர்கள வாக்குத்தத்தம் யாரு? முறைப்படி வரணும்னா ஏசாவுக்கு தான் வரணும், மூத்த மகன். 2வது இவனுடைய குதிகால பிடிச்சிட்டு தான் யாக்கோபு வாராரு. இப்ப 2வது தான் வாராரு. அப்போ சேஷ்ட புத்திரஸ்தானம் யாருக்கு இருக்குதுன்னா ஏசாவுக்கு இருக்குது. இந்த ஏசா, கவனமா கேளுங்க, 2 ஜாதி. நம்ம சொல்றோம் ஜாதி பிரச்சனை. இங்க வேதத்தில் எழுதியிருக்கு, ஜாதியை பற்றி சொல்லி இருக்குது, பிரிக்கப்பட்டிருது. அப்போ ஒன்னு யாக்கோபு, ஒன்னு ஏசா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஏசா எப்படி இருக்கிறாய்? சில குடும்பங்களில் நடக்கிற சம்பவங்கள், சில சபைகளில் நடக்கிற சம்பவம், சில சமுதாயங்களில் பல இடங்கள் நடக்கிற ஒரு சம்பவம், சரித்திர சம்பவம் தான் இங்க இருக்குது. என்னன்னா நமக்கு பார்த்தோம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, ஏசா மூத்தவன் இளையவனை பார்த்து கேட்கிறான், அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா. அந்த சிறப்பான கூழிலே நான் சாப்பிடுவதற்கு கொஞ்சம்
தா இளைத்திருக்கிறேன் என்றான். இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, திருப்பி யாக்கோபு பதில் சொல்றான். ஏசா எப்படி வந்தான்? களைத்து போய் வந்திருக்கிறான். ஏசாவுக்கு சிரேஷ்ட புத்திரஸ்தானம் இருக்கு, குடும்பத்துல மூத்தவன், ஆனா களைப்போட வந்திருக்கிறான். இந்த நேரத்துல யாக்கோபு கூட சரி சமைச்சு வச்சிருக்கிறான். ஆனா ஏசா கேட்கிற நேரத்துல பதில் சொல்லுகிறது தான் முக்கியம். சில நேரத்துல நமக்கு பதில் சொல்லவே தெரியாது. தெளிவில்லாத பதில் சொல்லுவோம், அறிவில்லாத பதில் சொல்லுவோம், கருத்து இல்லாத பதில் சொல்லுவோம், வீண் வார்த்தைகளை பேசிக் கொண்டிருப்போம். யாக்கோபு என்ன செய்யறான்னு பாருங்க. இதுல இருந்து இந்த பகுதியை படிச்சுட்டு பேச பழகி கொள்ளுங்க. புருஷனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் பேச பழகிக்கொள்ளுங்க. யாக்கோபு என்ன நோக்கத்தோடு கூட பேசுறான், வாசிச்சு பாருங்க. அப்பொழுது யாக்கோபு உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். பாரு, சொந்த சகோதரனிடத்துல கேட்கிறேன். சொந்த சகோதரனிடத்துல கேட்கிற அங்கே குதிகால பிடிச்சிட்டு வந்தார். இங்க பூமிக்கு வந்த பின்னாடியும் சிரேஷ்ட புத்திரசான அண்ணனுக்கு இப்ப அதை வாங்கணும். நான் சொல்றேன், இது நிறைய வகையில் அதை பிரித்து பார்க்கலாம். ஆனா ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆவிக்குரிய தன்மை உள்ளவன் அவன் ஒரு வைராக்கியமா இருப்பான். இதுல எனக்கு கற்றுக் கொடுத்த ஆண்டவர் ஒரு சேலஞ்ச் லைஃப், ஒரு சேலஞ்ச் ஃபைட், ஒரு விசுவாச வாழ்க்கை, ஒரு வைராக்கியமான விசுவாசம். எதை எதிர்பார்க்கிறோமோ அதை சாதிக்கணும். அப்படின்னா தெய்வீகமா இருக்கணும், மாம்சமா இருக்காது கூடாது, உலகமா இருக்கக்கூடாது, தெய்வீகமா இருக்கணும். இவன் இந்த இடத்துல என்ன வரணும்னா, உன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். விற்று போடு. அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். உலகத்துல வாழுகிறவன் இப்படிதான் நினைக்கிறேன், உலகத்தான் இப்படிதான் யோசிக்கிறேன். அதே மாதிரிதான் இங்க பாருங்க, ஏசா எதிர்பார்க்கிறது, நான் சாக போறேன். சும்மா இருக்கும்போது நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கேன், நான் சாக போறேன், நான் வாழ்ந்தது என்ன பிரயோஜனம், நான் எதுக்கு வாழுகிறேன், நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நான் வாழுகிறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம், நான் உயிரோட இருக்கிறத சாகிறது இவ்வளவு நல்லது. இதுதான் இவனு சொல்றேன், நான் சாக போறேன். சாவு வைக்கல ஆண்டவர், சாவை நியமிக்கல, சாவை பற்றி சொல்லல. நீயா எதுக்காக பேசுற? புரிஞ்சு கொள்ளுங்க. இங்க அடுத்து சொல்றேன், அடுத்த வசனம். அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். ஆணை விட்டு போட்டு கொடு. அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றம் கூழையும் கொடுத்தான், எல்லாத்தையும் கொடுத்தான். ஓகே. அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய மண்டலத்தில் அலட்சியம் பண்ணின உங்களை குறித்து ஒரு எச்சரிக்கையோடு கடந்து வருகிறது. ஏதோ உலக பிரகாரமான சின்ன சின்ன காரியங்களுக்காக வேண்டி தெய்வீகத்தை விட்டு போட்டவீங்க, தெய்வத்தை காமிச்சு கொடுத்தீங்க, தேவனை அல்லேலூயா கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில அரைஞ்சீங்க. கொஞ்சம் யோசித்து பாரு, இது உண்மையான்னு. நான் அப்படி செய்தானு யோசித்து பாரு. ஏதோ சின்ன சின்ன விஷயத்துக்காக, சின்ன சின்ன காரியங்களுக்காக, ஒரு நேரம் சாப்பாடுக்காகவே சிரேஷ்ட புத்திர பாகத்தை வித்து விட்டான். பொய் சொல்லி வாழுகிறது, தந்திரமா வாழுகிறது, தேவ பயம் இல்லாம வாழுகிறது, வேதத்தின்படி வாழாம இருக்கிறது, சின்ன சின்ன காரியங்களுக்காக வேண்டி இயேசுவை மறுதலிக்கிறது, இயேசுவை காமிச்சு கொடுக்கிறது, இயேசுவை விற்று போடுகிறது, அவருடைய நாமத்தை துஷிக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, உண்மையா? இதனால் நடந்தது என்ன தெரியுமா? ஏசா தனிமையாயிட்டான். அங்க இஸ்மாயில் தனிமையாய் வேறு பிரிக்கப்பட்டது போல, இங்க ஈசாக்குக்கு பிறந்த 2 குமாரர்களில் ஒருவன் பிரிக்கப்பட்டான், தேவ சமூகத்தை விட்டு பிரிக்கப்பட்டான். ஒரே சபையில இருந்து சத்தியத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காத ஒரு கூட்டம் ஜனங்கள் பிரிக்கப்பட்டார்கள்.
அழைத்தவர்கள் அநேகர், வேறு விரிக்கப்பட்டவர்கள் சிலர். அங்கே ஒருவன் பிரிக்கப்பட்டு போயிட்டான். ஆபிரகாமுடைய வித்தாய் இருந்தும், இங்க ஈசாக்கின் வித்தாய் இருந்தும் ஒருவன் பிரிக்கப்படுகிறான். அவருடைய சரித்திரத்துல பாத்தீங்கன்னா பின்ன ஏதோமியர் என்ற ஒரு ஜாதி வருகிறது. அதான் ஆண்டவர் சொன்ன 2 ஜாதி. ஏதோமியர் நமக்கு தெரியும், ஒரு பெரிய ஜாதி. அன்னைக்கு அந்த காலத்துல ஒரு பெரிய ஜாதி, எதையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஜாதி. பிற்பாடு சரித்திரத்தில் இஸ்ரவேலருடைய காலம் முழுவதும் யுத்தம் செய்து கொண்டிருந்த ஒரு ஜாதி ஏதோமியர். ஆதியாகமம் 36 அதிகாரம் 1வது வசனம். அதை கூட சொல்லிட்டு வேற திரும்பி போலாம் வேகமா. ஏதோமியரின் தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறு. பாத்தீங்களா, அழகா அங்க எழுதி இருக்குது. என்னன்னா எப்படி எழுதி இருக்கா, வாசிப்போம் உன்னோட. ஏதோமியரின் தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறு. ஏதோமியரின் தகப்பனாகிய ஏசா. அப்ப ஏசாவினுடையதான சந்ததி தான் யார் இருக்கிறாங்க, ஏதோமியரா. இப்ப ஏசா யாரு, ஈசாக்கினுடைய குமாரன். அப்ப ஈசாக்கினுடைய குமாரனாகிய ஏசாவினுடைய வம்ச வழி வருகிறது. இப்படி வருது. இது இப்ப நிறைய பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய சரித்திரம் இருக்கு, நான் அதுக்குள்ள போகல. ஆனா அது ஒரு ஜாதியாய் மாறுகிறது. இந்த ஜாதி தான் இப்போ எகிப்திலிருந்து மோசே வந்து என்ன செய்யறானா, இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு கொண்டு போகிற நேரத்துல வழிநடத்தி வருகிறார். 30 லட்சம் ஜனங்க இப்போ கானானுக்குள்ள வராங்க. கானானுக்குள் பிரவேசிக்கணும்னா ஏதோமியருடைய வழியாய் போகணும், தேசம் வழியா போகணும், வேற ஆப்ஷன் இல்லை. அப்ப மோசே ஆளை அனுப்பினான் ஏதோமியருடைய ராஜாவிடத்துல, நாங்கள் இந்த வழியாய் போவதற்கு எங்களுக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனா ஏதோமியர்கள் அனுமதிக்கவில்லை. அதுதான் அன்றைக்கு இன்றைக்கு நடக்கிற பிரச்சனை. ஏதோமியர்கள் எங்க யூதா தேசத்தினுடைய தென்புறத்தில் இருக்கிறாங்க. இவங்க ஹல்லேலூயா. அப்படின்னா யூதா தேசத்தினுடைய தென்புறத்துல வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இந்த தென்புறம் வழியாதான் கானானுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். ஆனா கானானுக்கு பிரவேசிக்கணும்னா ஏதேம் வழி போகணும். இப்ப இவன் என்ன செய்யறான், வழி அடைச்சு வைக்கிறான். இது வழியாய் உனக்கு போக முடியாதுன்னு. அப்ப அவன் சொன்ன, நாங்க என்ன நஷ்டப்படுத்தினாலும் எது வேணாலும் கொடுக்கலாம் என்று மோசே வாக்கு பண்ண, எதுவுமே ஏற்றுக்கொள்ளல. இந்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் பிற்பாடு வந்த சகல ராஜாக்களும், இஸ்ரவேலுடைய சகல ராஜாக்களும் இந்த ஏதோமியரிடத்துல யுத்தம் செய்ய காரணமும் தீர்க்க தரிசிகள் இவர்களுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்ல காரணம் இவன் யாரு, சேஷ்டபுத்திர சாணத்தை விற்று போட்டவன். அற்பமான காரியத்துக்கு, ஒரு நேர சாப்பாட்டுக்காக தேவனையே விற்று போட்டான். தேவன் கொடுத்த அதிகாரத்தை விற்று போட்டவன். இன்னைக்கு ஊழிய பகுதியில கிருபைகளை விற்கிறாங்க, வரங்களை விற்கிறாங்க. ஹல்லேலூயா. எப்படி கர்த்தரை துசித்து கொண்டிருக்கிறாங்க, கர்த்தரை எப்படி எல்லாம் விற்க முடியுமோ, ஹல்லேலூயா, எப்படி எல்லாமோ கர்த்தருடைய நாமத்தை அலட்சியம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. சேஷ்ட பாகத்தை விற்று போட்ட ஒரு ஏசா. அந்த ஏசாவில் வழி வந்ததுதான் ஏதோமியர்கள். இன்றைக்கும் தேவனுக்கு அருவருப்பானவர்கள், தேவனுக்கு எதிரானவர்கள், இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு எதிரானவர்கள் என்று அவர்களை மாற்றி வைத்தார்கள். அவர்கள் யூதா தேசத்தில் அல்லது இஸ்ரவேல் தேசத்தினுடைய தென்புறத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த சரித்திரம் இப்படி போகுது. நான் முதல்ல சொன்ன ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. ஒன்னு இஸ்மாயில், ஒன்னு ஈசா. வாக்குத்தத்த சந்ததி யாரு, நித்திய சந்ததி யாரு? அங்க பாத்தீங்கன்னா ஈசாக்கு வருகிறாங்க. மற்றது கைவிட்டாச்சு. ஈசாக்கு 2 பேர் பிறகுறாங்க. இந்த ஈசாக்கு 2 பேர் பிறந்த ஒன்னு ஏசா, ஒன்னு யாக்கோபு. நித்திய சந்ததியும் வாக்குத்தத்த சந்ததியுமா வர வேண்டியது ஏசா. அற்பமான ஒரு காரியத்துக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு இது என்ன பண்றேன், யாக்கோபு அந்த இடத்துல அதை வாங்கி அந்த சேஷ்டபுத்திர சாணத்துக்குள் கடந்து வருகிறான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வந்த பின்னாடி அதுக்கு பின்னாடி பார்த்த யாக்கோபுக்கு எத்தனை, 12 பிள்ளைகள், ஒரு மகள், 12 ஆண் சந்ததிகள். அப்ப அது ஒரு பெரிய ஜாதியா மாறுது. இந்த யாக்கோபு இவனுக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது. எப்படி ஆபிரகாமுக்கு இருந்த வைராக்கியம், ஈசாக்குக்கு இருந்த வைராக்கியம், அது ஏசாவுக்கு வரல, யாக்கோபுக்கு வந்தது. இங்க ஆண்டவர் பார்க்கிறது என்னன்னா ஒரு வைராக்கிய வாஞ்சை. ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனமே, தேவனை குறித்த ஒரு வைராக்கியம், தேவனை குறித்த ஒரு தெய்வீக இருக்கணும். இது இருந்ததுனால தான் நான் பல தடவை யாக்கோபை குறித்து பிரசங்கித்தாலும் இந்த பகுதியில வரும்போது உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால் இவனுக்குள்ள தெய்வ பயம் இருந்தது, தேவனை குறித்த பயம் இருந்தது. ஏன்னா ஈசாக்கு பலி செலுத்தின இடத்தை எல்லாம் யாக்கோபு பார்த்து இருக்கிறான், கண்கூடாய் பார்த்து இருக்கிறான். தேவன் ஈசாக்கோடு
பேசினதை யாக்கோபு பார்த்திருக்கிறான். இதனால இவனுக்கு இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் வந்தா தேவனோடு பேச முடியும், தேவனிடத்துல கேட்டு வாங்க முடியும். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளையே, நீ ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்த தேவனுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்தது மட்டும் இல்ல, உன்னை முத்திர மோதிரமா வச்சிருக்கிறா. உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும். இப்ப நீ பார்த்தேன்னு சொன்னா, இவன் சில தவறுகள் செய்திருந்தும் கூட யாக்கோபு தன்னுடைய மாமனாகிய லாபானுடைய வீட்டுக்கு ஓடி போகிற நேரத்துல கர்த்தர் பேசுறாரு. ஆபிரகாம் இடத்துல தேவன் பேசினாரு, ஈசாக்கு இடத்துல பேசினாரு, இப்ப யாக்கோபு இடத்துல கர்த்தர் பேசுறாரு பாருங்க. இது ஏசாவு இடத்துல பேசினதா இல்ல, இஸ்மாயில் இடத்துல பேசினதா இல்ல, ஏதோமின் இடத்துல பேசினதா இல்ல. இதுதான் ஆவிக்குரிய மண்டலம், இதுதான் ஆவிக்குரிய சந்ததி, இதுதான் உயர்ப்பிக்கிற தெய்வீகம். பிள்ளைங்க மறந்துடாத. இதை இங்க சொல்றது யாக்கோபை கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அவன் போகும்போது கர்த்தர் பேசினாரு, லூசந்த இடத்தை அதை பெத்தேல் ஆக்கியாச்சு, போனான். திரும்பி கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு பின்னாடி திரும்பி வரும்போது மறுபடியும் அவன் உடன்படிக்கை எங்க செய்தானோ அந்த உடன்படிக்கையின்படி அவன் நிறைவேற்ற உண்மை உள்ளவனா. உடன்படிக்கை பண்ணுறீங்களா? அதை நிறைவேற்றுங்க. அநேக நேரத்தில் நமக்கு இல்லாய்மை, குறைவுகள், பல விஷயங்கள் நடக்கிறது. என்ன தெரியுமா விஷயம்? காரணம் என்ன தெரியுமா? உடன்படிக்கை பண்ணுவோம், நிறைவேற்ற மாட்டோம், செய்ய மாட்டோம். யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்த காரணம் என்னன்னா, அவருடைய உடன்படிக்கை அவன் நிறைவேற்றினான். அந்த பகுதியை நீங்க படிச்சா உங்களுக்கு தெரியும். அவன் நிறைவேற்றி, அது மட்டும் இல்ல, கடைசியில் ஒரு பிடிக்க ஏற்கனவே நல்ல ஆசீர்வாதத்தில் இருக்கிறான், பயங்கரமான ஆசீர்வாதம். மனைவி, வேலைக்காரன், வேலைக்காரி, ஆடுகள் தாராளமா இருக்குது. திரும்பி பார்த்தா கண் காணக்கூடாத அளவில் ஆசீர்வாதம் நிரம்பி இருக்குது. ஆனாலும் தேவனிடத்துல வந்து அவன் ஒரு பிடிக்கிற ஒரு வேண்டுதலை செய்கிறான் பாருங்க. அந்த வேண்டுதல், நான் அதை சொன்னேன், ஈசாக்கு வேண்டுதல் செய்தான், கர்த்தர் அவனுடைய வேண்டுதலை கேட்டாரு. யாக்கோபும் வேண்டுதல் செய்து ஜெபிக்கிறவர்களா இருக்கணும், தேவனிடத்துல பேசுறவங்களா இருக்கணும், கர்த்தரோட உறவுள்ளவங்களா இருக்கணும். விட்டாப்பிடி செபிச்சானா வாங்கிட்டாங்க. ஹால் பைபிள்லையும் அவன் பிடிச்சானா பிடிதான், உடம்பு பிடின்னு சொல்லுவாங்க. இவன் உடம்பு பிடிதான், நீ கொடுக்காம நான் விட மாட்டேன். இவ்வளவு வைராக்கியமா அவன் கேட்டதுனாலதான் அவனுடைய தொடை சந்தை பிடித்து உலுக்கிட்டு. ஆனா ஒரு அடையாளமாக ஜீவனை எடுக்கல, முடந்தனு ஆக்கல, குண்டி குண்டி நடக்கணும். அது ஒரு அடையாளம். அப்படின்னா இந்த யாக்கோபுக்கு இவ்வளவு வைராக்கியம் தேவனிடத்தில் இருக்கு. இன்றைக்கு உனக்கு அந்த வைராக்கியம் வருமானா, உன் சந்ததி தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பாங்க. அந்த இடத்துல தான் உலகம் இன்றைக்கு அறிகிற மிக முக்கியமான ஒரு பேரையே அன்றைக்கு தேவன் வைத்தா. இன்றிலிருந்து நீ யாக்கோபு என்றல்ல, இன்றிலிருந்து நீ இஸ்ரவேலன் என்று கர்த்தர் சொன்னார். அந்த வார்த்தை எதனால வந்தது இஸ்ரவேல் என்று? அந்த வார்த்தை தேவன் கொடுப்பதற்கு காரணம் என்ன? இருதய வாஞ்ச, இருதய வைராக்கியம். தேவ ஜனமே, உனக்கு நீ சபையில இருக்கிறது ஒண்ணு முக்கியம், ஒண்ணு இல்லை. நான் எப்போது சொல்லுவேன், சபையில இருக்கிறதுனால, கிறிஸ்தவ பேரை வைக்கிறதுனால, கிறிஸ்தவ குடும்பத்துல வந்ததுனாலே, பாஸ்டர்களுடைய பிள்ளையானதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால என்ன அர்த்தம்? உனக்கும் தேவனுக்குள்ள உறவு, அந்த உறவு தான் உன்னை தெய்வீகத்துல கொண்டு போகுது. அதான் வாக்குத்தத்த சந்ததியில கொண்டு வருது, அதான் நித்தியமானதில் கொண்டு வருது. பாத்தீங்கன்னா இஸ்ரவேல், இப்ப யாக்கோபின் பேரை மாறி இப்ப இஸ்ரவேல். இப்ப இஸ்ரவேலுடைய அடுத்த சந்ததி பாத்தீங்கன்னா யூதா. யூதா கோத்திரம் முன்ன போகட்டு சொல்வதற்கு காரணம் என்ன? அவன் துதிக்கிறவன். மை காட், சோ ஸ்வீட், தேங்க் யூ ஜீசஸ். அவன் துதிக்கிறவன், அவன் ஆர்ப்பரிச்சா போதும். உடையாதது உடையாம சொல்லு, ஹல்லேலூயா. உடையாதது உடைக்க கூடியவன் முன்னாடி போனாய், அங்க வெற்றி. அதான் இஸ்ரவேல் கோத்திரங்கள் பிரயாணம் பண்ணும்போது யூதா கோத்திரம் முன்னாடி. எதுக்கு? தடைகளை உடைக்க. நீ துதிக்கிற தேவ பிள்ளையா இருந்தா நீ போ, தடைகள் உடையும். ஹல்லேலூயா. அந்த யூதா கோத்திரத்துல தான் ஹல்லேலூயா தேவ மனுஷனாகிய தாவீது பிறந்தான். 33ஆம் தலைமுறையாக தாவீது பிறக்கிறான். தாவீது இடத்துல கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினாரு. அநேக விஷயங்கள் உண்டு. ஆனா ஒரு வார்த்தை, அவன் தேவனுடைய பெட்டியை குறித்த பக்தி வைராக்கியம் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எருசலேமில் தேவனுடைய பெட்டி இல்லை.
மலையுதிரா தேசத்துல இருக்குது, அங்கிருந்து கொண்டு வர்றேன், பிரயாசம் அதிகம். ஆனாலும் ஒரு வைராக்கியம், தேவனுடைய பெட்டி தேவனுடைய நகரத்துக்கு வரணும். ஆவிக்குரிய மண்டலத்தினுடைய பக்தி வைராக்கியம். ஹல்லேலூயா. அது நிமித்தமாக கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினா, உன்னிலிருந்து பிறக்கிறது நித்திய ராஜாக்களாய் இருப்பார்கள், உன்னுடைய சிங்காசனம் நிலைத்திருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அந்த தாவீதினுடைய சந்ததியிலிருந்து தான் இயேசு கிறிஸ்து வருகிறார் ஐயா. ஹல்லேலூயா. இதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, அந்த தேவனோடுள்ள உறவு, ஆலயம் என்று வரும்போது தேவனோடுள்ள உறவு தான் தேவனுடைய ஆலயம். தேவனோடு பேசப்படுகிறதான் தேவனுடைய ஆலயம். இதை தான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். இன்றைக்கு தேவனுடைய ஜனமே, கையால் கட்டப்பட்ட ஆலயங்கள் எல்லாம் இடிந்து போகும், கட்டப்படாதது நித்தியமாய் இருக்கும். அது நமக்குள்ள இருக்கிறது, அது தெய்வீகம். ஹல்லேலூயா. தாவீதுக்கு பின்னாடி சாலோமோன் வந்தான், ஆலயத்தை கட்டினான். அந்த ஆலயம் இடிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அவனும் தேவனுடைய ஆலயத்தில் பணிவிடை செய்தான், தேவனுடைய சத்தத்தை கேட்டான், தெய்வீகமாய் இருந்தான், ஞானம் உள்ளவனாய் இருந்தான். கர்த்தரிடத்தில் அவன் பேசினான். பேசி அவன் ஆண்டவரை கேட்கிற, உனக்கு என்ன தேவை உண்டு, எது கேட்கிற? அவன் கேட்கும்போது வேற எதையும் கேட்கல, ஜனத்தை நடத்த. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீர் மீட்டு கொண்டு இந்த தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீர். என் பிதாக்களோடு நீ பேசி இருக்கிறீர். ஆண்டவரே, எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. இந்த ஜனத்தை, உம்முடைய ஜனத்தை நடத்தக்கூடிய ஞானத்தை கொடுங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க கேட்கக்கூடிய காரியங்கள் எப்படியா இருக்குதுன்னு யோசித்து, வெள்ளி கொடுங்க, பொண்ணை கொடுங்க, பொருளை கொடுங்க, நோ, நத்திங். ஜனங்களை நீங்க கொடுத்துறீங்க, ஜனங்க உம்முடிங்க. இந்த ஜனத்தை நடத்தக்கூடிய பலனை, அறிவை தாருங்க. ஆண்டவர் கொடுத்தாரு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன, அதுக்கு பின்னாடி இயேசு கிறிஸ்து ஆதாமிலிருந்து தேவன் பேச ஆரம்பித்து கடைசியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வருகிறார் ஐயா. பாவம் பெருகின பூமியில பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக தேவனாகிய கர்த்தர் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் நமக்கு கொடுத்தார். மனுஷன் கையால் கட்டப்பட்டதில் முக்கியத்துவத்தை கொடுக்காம தேவனோடு மறுபடியும் பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்தார். இந்த இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து போகும்போது சீஷரிடத்துல சொன்ன ஒரு வார்த்தை, நான் போகிறது உங்களுக்கு நல்லது. நான் போன பிற்பாடு, ப்ளீஸ், நான் போன பிற்பாடு தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன் தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவார். அந்த தேற்றவாளன் சபைக்குள்ள, கையால் கட்டப்பட்ட சபைக்குள்ள இருக்கிறவன் அல்ல. ப்ளீஸ், இதுதான் பாயிண்ட். இங்கதான் கீ பாயிண்ட் வருது. அனுப்பப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் தேற்றவாளனான கையால் கட்டப்பட்ட சபைக்குள்ள இருக்கிறவர் அல்ல. பின்னையோ கிறிஸ்து இயேசுவினால் கட்டப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய ஆலயத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறதா அந்த தேற்றவாளன். அதுக்கு தான் தேவனுடைய வசனம், தேவனுடைய பிள்ளைகளை 2 வசனத்தை வாசிப்போம். யோவான் 2ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம் வேகமா. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, ஆலயங்களை இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ள இதை எழுப்புவேன் என்றார். 3 நாளைக்குள்ள இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றது, இதை 3 நாளைக்குள்ள எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவருடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து, அதான் நீங்க அண்டர்லைன் பண்ண, அவருடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து அவர் பேசினார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயம் என்று சித்தரிக்கிறது இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார். அவர் ஆலயமாயிருக்கிறார், இயேசு ஆலயமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கையால் கட்டப்பட்டதெல்லாம் போனது. ஏதேன் தோட்டத்தில் எப்படி மனுஷனோடு தேவன் பேசினாரோ அதே போல இங்கு இயேசு வெளிப்படுத்துகிறது என்னவென்றால், ஹல்லேலூயா, கையால் கட்டப்பட்டதெல்லாம் அழிந்து போகும். அதுக்கு பிற்பாடு மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிற வேற யாரும் இல்ல, அந்த இயேசுவே ஆலயமாய் மாறுகிறார். அந்த ஆலயம், அந்த இயேசு கிறிஸ்து யாருக்குள்ள எல்லாம் இருக்கிறாரோ அவர்கள் தேவனுடைய ஆலயமாகிறார்கள். அதுதான் பவுல் இங்கே எழுதுறான். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை எடுப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16-17 வசனங்களில் வாசிப்போம். என்னவென்றால், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருப்பீர்கள் என்று
என்று தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்று. ஆமென். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆமென். கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஆலயத்தில் நீ யார்? ஆலயத்தை கெடுப்பதற்காக நீ வாழுகிறியா? இல்ல ஆலயத்துல வாழ்வதற்காக? ஆலயத்தில் இருந்து கர்த்தரோடு பேச ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற பரிசுத்தவான்கள் அங்க பாத்தீங்கன்னு சொன்ன ஆண்டவர் வந்து ஆதாம் இடத்துல பேசினார், ஏனக்கோட பேச. இப்படி பேசிட்டே வர, இப்படி பேசிட்டு வருகிற தேவன் உன்னோடு பேச முடியும். ஜெபம் பண்ணி நமக்கு முடிப்ப கண்களை மூடுவோம். எஸ்அப்பா, இந்த நாளில் இந்த செய்தி, ஓ ஆலயத்தில் நான் யார்? செய்தியினுடைய ஆலயத்தில் நான் யார்? அப்ப ஆலயம் எங்க? வேற எங்கேயுமே இல்லை, நீ தான் ஆலயம். அல்லேலூயா. உன்னுடைய ஆலயத்துல நீ யாரா இருக்கிற? நீ கர்த்தரை பிரியப்படுத்துறியா இல்ல உலகத்தை பிரியப்படுத்துறியா? கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறியா உலகத்தினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறியா? கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுறியா இல்ல உலகத்தினுடைய காரியத்தை கீழ்பட்டு போறியா? இதெல்லாம் யோசித்து ஆண்டவருடைய கரத்துல ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை அல்லேலூயா உன்னதமான மண்டலத்துல கொண்டு போய் ஆசீர்வதிப்பா, தேவைகளை சந்திப்பா, உயர்ந்த மண்டலத்துல கொண்டு போவா, தலைமுறையாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. பரிசுத்த கரம் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். சபையில சேர்ந்த சகல பரிசுத்தவான்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். சபையில சேர்ந்த சகல ஜனங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். பெற்றோர்களுக்காக ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், விசுவாசிகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை புறப்படட்டும் ஆண்டவரே. ஈசாக்கு தேவனோடு கூட உறவு கொள்ளுகிறவனாயிருந்தான், அவரிடத்தில் தியானம் பண்ணுகிறவனாயிருந்தான், தேவனிடத்தில் ஜெபம் பண்ணினானாயிருந்தான் ஆண்டவரே. அதே போல ரெபேக்கா ஒரு விஷயம் நடந்தவுடனே தேவனிடத்தில் ஓடி வந்து விசாரிக்கிறவளாய் இருக்கிறதை போல இந்த நாட்களில் புருஷனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் தேவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்படியாக பரலோக தேவன் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய போறதுக்காய் நன்றி. இந்த ஆராதனுடைய ஆரம்பம் முதல் கடைசி வரை நீர் வாசம் பண்ணி கொண்டிருந்ததுக்காய், நீ அசைவாடினதுக்காய், நீ பலப்படுத்தினதுக்காய் தேவரே உமக்கு நன்றி. விசேஷம் இந்த ஆராதனைக்கு பின்னாடி முயற்சித்த, ஓடின, உழைத்த, செபித்த சகல பிள்ளைகளை கரத்துல கொடுக்கிறேன். தொடர்ந்து கிருபைக்குள் மூடுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லாவற்றையும் வல்லமுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், தாழ்த்துகிறேன், செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எப்போதும் கேட்கப்பட்ட திருவசனத்தோடு கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். God bless you.